वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थपोदं तत्पादयुग्मसरसीर्घभृङ्गराजं त्रिह्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपदयोः अर्पितस्वात्मपारं श्रीमश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचरः कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संसृतकामधेनुं वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं। जयन्ती सम्पवन्तामवैजयन्ती विभूषणं। नमस्तुभ्यं भगवते पुरुषाय महात्मने हरे अद्भुतसिंहाय ब्रह्मणे परमात्मने। जयत्याश्रितसन्त्रासध्वान्तविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः। श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणयां कमलामिमान्यां गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये। भक्ताभीष्टप्रदातारं जगन्मङ्गलविग्रहं श्रीकल्याणपुराधीशं श्रीनिवासमहं भजे। विष्णुपत्नी जगन्मातगा विष्णुवक्षस्थलस्थिते पद्मासने पद्मगत्ते पद्मावति नमोऽस्तुते। वेङ्कटेशप्रिये पूज्ये क्षीराब्धितनये शुभे पद्मे रमे लोकमातगा पद्मावति नमोऽस्तुते। कल्याणी कमले कान्ते कल्याणपुरनायिके कारुण्यकल्पलतिके पद्मावति नमोऽस्तुते। नीलातुङ्गस्तनगिरितटे शुद्धमद्बोध्य कृष्णं पाराद्वंसं श्रुतिसदसदसिद्धमध्यापयन्ती चोच्चिष्टायां सृजनिगलितं या बलात्कृत्य पुङ्क्ते भूधादस्यै नमैदमिदं भूयहे वास्तु भूयः। அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லும் சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு வேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விஷ்ணுஜித்தன் தூய திருமகளாய் வந்தரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடிக் கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தம் நீயுரைத்ததை ஒரு திங்கட்பாமாலை ஆயபுகழ் 100 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபு. கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் அறிவொன்றுமில்லாதாய் குலத்து உந்தன்னை பிறவை பிறந்தனே புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தாம் உந்தன்னோடுறவேல் நமக்கிங்கொழிக்க விடியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரடைத்தனவம் சீரியருளாதே இறைவா நீ தாராய் பரேலோரம்பாவாய் என்று இதுகாலம் முதல் பாசனம் மார்கழி திங்கள் என்று தொடங்கி ஒரு பெண்களாக தோழிகளாக எழுப்பி 5 லட்சம் பெண்களுமாக எழுந்து சேர்ந்து கிருஷ்ணனை போய் எழுப்பி கிருஷ்ணனோட சம்பாஷணைகள்லாம் புரிந்து கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணியாச்சு. 28வது பாசுரத்திலே கூடாரே வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறகொண்டே ஆம்பரம் சம்மானம் நாடுபுகழும் பரிசனால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனம் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோரம்பாவா என்று கண்ணனை
பார்த்ததுனால அவள்லாம் மனம் குளிர்ந்து கண்ணன் சம்பாவனைகள்லாம் பண்ணணும்னு கேட்டா இல்லையா, என்னெல்லாம் கேட்டான்னு பார்த்தோம். முன்னாடி பாசுரத்தில் பார்த்தோம், கூடார வில்லம் சீர் பாசுரத்தில். அப்படி அவனோட அனுகிரகம் கிடைச்சோடனே அந்த சந்தோஷத்தில் அவளாம் என்ன பண்ணுறான்னு கேட்டால் அதை செலிப்ரேட் பண்ணலாம். ஏன்னா நம்ம நார்மலாக ஏதாவது ஒரு விசேஷங்கள்லாம் நடந்ததுன்னா ஒரு வெற்றிகள் பார்க்கலாம். இப்போ கிரிக்கெட் மேட்ச் இருக்குது, ஏதோ பலவிதமான நிகழ்ச்சிகள்லாம் ஒரு வெற்றி கிடைச்சதுன்னா உடனே என்ன பண்ணுவோம், அதை என்ன பண்ணுவோன்னு கேட்டால் அதை கொண்டாடுவோம். எப்படி கொண்டாடுவோம், ஒரு செலிப்ரேஷன் டே அப்படின்னு கொண்டாடுவோம் இல்லையா. அந்த மாதிரி கூடார வில்லம் சீர் பாசுரத்திலே 2வது பாசுரத்திலே வையத்து வாழ்வீர்கள், நாம் இந்த பாசுரத்திலே நாம் நோன்பிற்காக எதெல்லாம் விட வேண்டும் அப்படின்னு இருந்தது எல்லாத்தையும் திரும்பி அணைய வேண்டும் என்பதற்காக என்னன்னு கேட்டால், வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யுங்கிருசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துவின்ற பரமனடிப்பாடு நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலி நீராடி மெய்யற்றெழுதோம் மலரிட்டு யாமுடையோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம். இதெல்லாம் இருந்து இல்லையா. தீக்குறளை சென்றோதை தவிர பாக்கி எல்லாமே பண்ண ஆரம்பித்தாலாம். ஏன்னா தீக்குறளை சென்றோதுன்னா இந்த பாசுரம் வந்தோடனே செலிப்ரேஷனில் தீக்குறளை திரும்பி சொல்லலாமான்னு கேட்டால் அப்படி இல்லை. என்னன்னு கேட்டான்னா அந்த செலிப்ரேஷன் டேயில் பூவெல்லாம் அலங்காரங்கள்லாம் பண்ணிக்க மாட்டோம். எப்படி இங்கே அலங்காரம்லாம் பண்ணிக்கிறோம், அது விதவிதமான ஆபரணங்கள்லாம் கேட்குறான், ஆடைகள்லாம் கேட்குறான். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து சாப்பாடு சாப்பிட்றா இல்லையா. எப்படிப்பட்ட சாப்பாடு அப்படின்னு கேட்டால் சக்கரை பொங்கல் இல்லையா. அதனால் அதில் எப்படி இருக்கணும்னு கேட்டால் சக்கரை பொங்கல் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி அதற்கு ஃபுல் திட்டம் சொல்லுவா இல்லையா. அந்த மாதிரி மூட நெய் பெய்து முழங்கை வழிவார, அப்படி முழங்கை வழிவார அப்படி இருக்கணும் சக்கரை பொங்கல். ஆனால் சக்கரை பொங்கல் சாப்பிடணும்னு தோடலை அவளுக்கு. ஏன்னு கேட்டேன்னா அந்த கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு இருக்கலாம், கிருஷ்ணனை பார்த்துட்டே இருக்கலாம், கையில் சக்கரை பொங்கல் சாப்பிட்ணுன்னு அப்படின்னு கையில் எடுத்தால் சாப்பிட்ணுன்னு மனசு வரலையா. அந்த கிருஷ்ணனை பார்த்துட்டே இருக்கிறதுனால அந்த சக்கரை பொங்கலில் இருக்கக்கூடிய நெய் எப்படி பண்ணதான் முழங்கை வழிவார, அப்படி முழங்கை வழியாக வழிவாரதான். அதுதான் அங்கே வியாக்கியானத்தில் விசேஷமாக சொல்கிறாங்க. ஏன்னா சக்கரை பொங்கல் சாப்பிட்றத சொல்லலை, சக்கரை பொங்கல் சாப்பிடும்னு நினச்சாலே அந்த அப்படிப்பட்ட இனியவனாக இருக்கக்கூடிய சக்கரை பொங்கல் எப்படி இருக்குமோ அந்த அதை விட மேலே இனிமையாக இருக்கக்கூடிய அந்த கண்ணனை பார்த்து, அந்த கண்ணனை பார்த்தோன்னே அவனை பார்த்துட்டே இருக்கணும் தோன்றது, சக்கரை பொங்கல் சாப்பிடணும்னு தோணலை. அதனால் அப்படி அந்த பாசுரத்தை முடித்து அடுத்தது எல்லோரும் கிளம்பி வீட்டுக்குள்ளே செலிப்ரேஷன்லாம் பண்ணியாச்சு. இப்போ பொங்கல் பார்த்தோம் இல்லையா. பொங்கல்னால் என்ன பண்ணுறோம், பொங்கல்னால் அந்த பொங்கல் சங்கராந்தி அன்னைக்கு வீட்டில் எல்லா செலிப்ரேஷன் எல்லோரும் கூடியிருந்து எல்லோரும் பொங்கல் பானையெல்லாம் வச்சு சக்கரை பொங்கல்லாம் பண்ணி நைவேத்தியங்கள்லாம் பண்ணி எல்லோரும் சாப்பிட்றோம். ஆனால் அடுத்த நாள் என்ன பண்ணுறோம், எல்லோரும் காணும் பொங்கல்னு சொல்லி வெளியில் கிளம்புறோம், அவுட்டிங் கிளம்புறோம் இல்லையா. அதுதான் நீங்கள் பண்ணுறா. கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் அறிவந்தமில்லாதாய் குலத்து உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையோம் சொல்றா இல்லையா. கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம். இந்த பாசுரத்திலே இவாளோட ஆயர்பெண்களோட அனுஷ்டானம் இல்லாதவற்றை பேசப்படுகிறது. ஏன்னா இவாளுக்கு என்ன அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலத்துன்னு முதல்ல சொல்லிட்டா இல்லையா. இவாளுக்கு அனுஷ்டானங்களே தெரியாது. காலங்காத்தால் தீர்த்தமாடி அப்படி அந்த இதெல்லாம் அனுஷ்டானப்படி எல்லாம் இருக்கணும்னு இவாளுக்கு தெரியாது. காலம்பே ஏந்துக்கணும், பல்ல தேய்க்கணும். அதனால் காலையில் என்னென்னா பால் கறப்பு தான் இவாளுக்கு வேலை. காலங்காத்தால் கிளம்பி போயிடுவாள், மாடு மேய்க்கிறதுக்கு போவாள், பாலை கறப்பான். பாலை கறந்து மாடை ஓட்டிண்டு காட்டுக்கு போவான், பசுக்களை அவிழ்த்து விடுவது, பிற அவைகளுடன் காடுகளுக்கு சென்று மாடு மேய்ப்பது, இதுதான் அவளோட தொழில். ஏன்னா இப்படி இருக்கும் இவாளுக்கு சாஸ்திரங்களில் கூறப்பட்ட செய்ய வேண்டிய தர்மங்கள் எப்படி கிடைக்கும்னு கேட்டால் கிடையாது, அவளுக்கு தெரியாது. அதனால் இவாளுக்கு என்னென்னா சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு, கணவன்களுக்கு பணிவிடை செய்வது முதலியவர்கள் பெண்களுக்கு தர்மம், இந்த மாதிரி தர்ம விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு. ஆனால் இவாள் என்ன பண்ணுறா, காலங்காலத்தால் கிளம்பி மாடு மேய்க்கிறதுக்கு போகிறா இல்லையா. அதனால் இவாளுக்கு எப்படி இப்போ கணவன்கிட்ட பணிவிடை செய்கிறதெல்லாம் சாத்தியம் என்று சொல்கிறார்களாம். இங்கே அப்படி கூட அது கூட இல்லாமல் வழி இல்லாமல் இருக்குது. எங்களோட என்ன அறிவொன்றுமில்லாத, எங்களுக்கு சாஸ்திரங்கள்லாம் ஒன்றும் தெரியாது, இந்த மாதிரி யாரும் சொல்லலை அவளுக்கு, அதை பற்றி தெரியாது. ஏன்னா மேலையா செய்வர்கள் வேண்டுவன கேட்டில் பெரியவாளாக என்ன சொல்லியிருக்காளோ அதை செய்வாளே தவிர இவாளுக்குன்னு புத்தி பட்டு இந்த சாஸ்திரங்கள்லாம் தெரியாது இவாளுக்கு. அப்போ பெண்களுக்கும் சந்தியாவந்தனம் முதலிகள் செய்ய வேண்டும் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு இல்லையா. சாஸ்திரத்தில் என்னென்ன பெண்கள்லாம் சந்தியாவந்தனம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு கேள்விகள்லாம் இருக்குது. அதனால் சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு, பெண்களுக்கும் சாஸ்திரம்னு என்ன அந்த புராண கதையில் பார்க்கலாம். நம்ம சீதாதேவியும் அதை அனுஷ்டித்து வந்தாள் எப்படின்னு பார்த்தா ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறான்னு கேட்டால் தேடின்னு போகிறார், சீதையை தேடின்னு போகிறார். சீதையை தேடுறார், பல இடத்துல தேடுறார், எங்கேயுமே கிடைக்கல. அவருக்கு திடீர்னு ஒரு மைண்டில் ஒரு தோன்றது, என்ன தோன்றதுன்னு கேட்டால் சீதை அங்கே பக்கத்தில் இருக்கிற நதியில் இருக்கலாமே
ஏன் நதியில் இருக்கலாம்னு தோணித்துன்னு கேட்டால் சீத்தை ரெகுலராக வந்து சந்தியாவந்தனங்கள் அனுஷ்டானங்கள்லாம் பண்ணுற வழக்கம். அதனால் சாயங்கால வேலையில் அந்த மாதிரி அனுஷ்டானத்திற்காக அந்த நதியில் இருக்கலாமோ, அங்கே போய் தேடி பார்க்கலாமோ தோன்றதான் அதான் ராமாயணத்தில் எடுத்திருக்காங்க. அதனால் இவாளெல்லாம் என்னன்னு கேட்டால் பசுமாடுகளை மேய்த்து கொண்டு நாங்கள் பிருந்தாவன காற்றுக்கு வனபோஜனம் செய்ய போகிறோம் என்று சொல்கிறாள் கண்ணனை பார்த்து. இப்போ நீ வான்னு கூப்பிட்றான். காட்டில் தான் மகரிஷிகள் தவம் செய்வார்கள் என பெரிய காட்டுக்கெல்லாம் நாங்கள் போல, பக்கத்தில் இருக்கக்கூடிய வனபோஜனம் செய்யக்கூடிய நாங்கள்லாம் மாடு மேய்க்கிற இடத்துக்கு யூஸ்வலாக போகிற இடத்துக்கு அந்த விருந்தாவன காட்டுக்கு நாங்கள்லாம் போகிறோம். நாங்கள் எதுக்கு போகிறோம் அப்படின்னு கேட்டால் வனபோஜனம் பண்ணுறதுக்கு போகிறோமே தவிர காற்றுக்கெல்லாம் போய் நாங்கள்லாம் தவம்பெல்லாம் பண்ணி இந்த முனிவர்கள் மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் போகல. அங்கே வனபோஜனம் செய்வதற்காக உண்பதற்காகவே நாங்கள்லாம் போகிறோம். ஏதம் வந்தணுகா வண்ணம் நாம் எண்ணி எழுமினோ தொழுதுமென்று இமையோர் நாதன் வந்திரெஞ்சம் நெய்மிசாரண்யத்தந்தை சிந்தையுள் வைத்து என்று திருமங்கையாழ்வார் அருளுவது போல நைமிசாரண்யம் என்று ஆரண்யத்திற்கு நாங்கள்லாம் செல்லவில்லை. அப்படிப்பட்ட நைமிசாரண்யங்கிற காட்டுக்கெல்லாம் நாங்கள் செல்லவில்லை. காட்டில் வேங்கடம் கண்ணபுரம் என்று திருவேங்கட காற்றுக்கு நாங்கள் செல்லவில்லை. எவ்வொவ்வேல் பொன்பெயரோன் ஏதலின் என்னுயிரை ஒவ்வி ஆகம் வள்ளுகிறால் உகிர்ந்த அம்மானதிடம் கவ்வு நாயம் கழுகமுச்சி போதெடு கால் சுழன்று தெய்வமல்லா செல்ல வண்ணா சிங்கவேல் குன்றமே என்று மனிதர்களாலும் செல்ல முடியாது, தெய்வத்தால் தான் செல்ல முடியும் என்ற அளவிற்கு இருக்கக்கூடிய காட்டு மிருகங்கள்லாம் இருக்கக்கூடிய சிங்கவேல் குன்றம் என்ற காற்றுக்கு அகோபிலத்து காற்றுக்கு நாங்கள் செல்லவில்லை. முற்றமோத்து கோல் துணையா முன்னட நோக்கி வளைத்து இற்றக்கால் போல் தள்ளி மெல்ல இருந்து அங்கு இளையாமன் பெற்றதாய் போல் வந்த பேச்சு பெருமலையோடு உயிரை வற்ற வாங்கி உண்டவானன் வதறி வணங்குதுமே என்று பத்ரிகாசிரமத்துக்கு நாங்கள்லாம் போல. இளந்த மரங்கள்லாம் அங்கே நிறைந்திருக்கும், அப்படிப்பட்ட முள்ளெல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட பத்ரிகாசன் எழுந்திருக்கு, பத்ரிநாதன் எழுந்திருக்கு பத்ரிகாசிரமத்திற்கு நாங்கள் காற்றுக்கு செல்லவில்லை. தங்கை மோக்கும் தமையனை தலையம் தடித்தையும் தாதரதி போய் எங்கும் தன் புகழாவிருந்த அரசாண்ட எம் புருடோத்தமன் இருக்கை கங்கை என்ற வாசகத்தாலே கருவினை களைந்திடு சிறகம் கங்கையின் கரையில் இருக்கும் தேவப்பிரியாகையின் நம் காற்றுக்கு செல்லவில்லை. நாங்கள்லாம் தேவப்பிரியாகங்கிற காட்டுக்கெல்லாம் போல. உண்போம்னா வெறும் பிருந்தாவன காற்றுக்கு வனபோதனம் செய்யறதுக்கு அவசரம் போகிறோமே தவிர நாங்கள் சொன்ன அந்த காற்றுக்கெல்லாம் நாங்கள் போல. அதனால் காற்றுக்கு வனபோதனம் செய்ய போகிறோம். மாடு வளர்ப்பதற்கும் வயிறு வளர்ப்பதற்கும் தவிர தர்மத்திற்காக நாங்கள் கானகம் செய்யவில்லை. அதுக்கெல்லாம் போகிறோம். நாங்கள்லாம் அன்றாட என்னோட தொழில் என்னன்னு கேட்டால் சாப்பிடணும், மாடு மேய்க்கணும், இதெல்லாம். அப்படிப்பட்ட காற்றுக்கெல்லாம் நாங்கள்லாம் போகணும். அப்படி எல்லாரும் சேர்ந்து வனபோதனம் செய்ய போகிறோம். நீனுவான்னு கண்ணனை கூப்பிட்றான். நாங்கள் எதை சாப்பிடுகிறோம் தெரியுமா? இரவில் சேமித்து வைத்த பழைய தயிர் சாதம். நாங்கள்லாம் சாப்பிடுறது என்னன்னு கேட்டால் ராத்திரி பாக்கி இருக்கிற சாதங்கள்லாம் சாப்பிட்டுட்டு பாக்கி இருக்கிற தயிர் சாதத்தை தான் நாங்கள் சாப்பிட்றோம். காலம்பர பழைய சாதம். ஏன்னா அதை பற்றி இப்போ பார்த்தா பழைய சாதம்னு அந்த காலத்தில் எல்லாரும் பழைய சாதங்கள்லாம் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து ரொம்ப அந்த காலத்தில் பழைய சாதத்தை பற்றி பேசியிருக்கா. அந்த ஆண்டாளோட காலத்திலேருந்து பழைய சாதத்துக்கு அப்படி ஒரு மதிப்பு. இன்றைக்கி பார்த்தா அதை வெளிநாட்டுக்காரெல்லாம் பழைய சாதம்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய நிகழ்ச்சியாக கொண்டு வந்து யூடியூப்லலாம் போட்டு எல்லோரும் சாப்பிட வைக்கிறாங்க. அதனால் அப்படி என்னன்னு கேட்டால் நாங்கள் எதை சாப்பிடுகிறோம் தெரியுமா? இரவில் சேமித்து வைத்த பழைய தயிர் சாதம். யாதையாமம் கதரசம் என்று நீயே இந்த சாப்பாட்டை புசிக்கலாகாது என்று சொல்லியிருக்கிறாய். அதனால் நீனே பழசெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்க. இருந்தாலும் பழையது ரொம்ப நல்லதுங்கிற மாதிரி பழையது ததிமிஸ்ரம் பாதி தைலாபிஷக்தம் கழுவின திலசூர்ணம் காரவல்லி சமேதம் வடுக்கண வடுமாங்காய் சுண்டகீரை வடாபியாம் பழையன புளியிஞ்சி பாக்யவந்தோலபந்தே என்று காளிதாசன் என்ன பண்ணான்னு கேட்டால் இந்த பரிகசித்து இந்த கவி பாடுகிறான் இந்த பழைய சாதத்தை பற்றி. அதனால் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம்னு காட்டில் கண்ணனுடன் வனபோஜனம் சொல்லப்படுகிறது. கண்ணனோடு சேர்ந்து சாப்பிடக்கூடிய வனபோஜனை பற்றி சொல்லலாம். முன்னாடி பாசுரத்திலே பால் சோறு என்பதால் சர்க்கரை பொங்கலம். என்ன முன்னாடி பாசுரத்தில் பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார் சொல்லுவோம் இல்லையா? அதனால் பால் சோறுன்னா சர்க்கரை பொங்கலாகும். இந்த பாசுரத்திலே தயிர் சாதம் சொல்வதன் மூலம் இவை இரண்டுக்கும் வரிசை கிரமம். அதனால தான் பார்த்தா நம்ம அந்த கிரமம் சாப்பாட்டிலே ஒரு கிரமம் உண்டு இல்லையா? முதல்ல சாதங்கள்லாம் சாப்பிட்றோம். அதனால் அப்புறம் அதுக்கு வேண்டிய வெஜிடபிள்ஸ் கருமீதிகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் குழம்பு சாதம் சாப்பிட்டு அப்புறம் தான் சாத்தம் சாதமே சாப்பிட்றோம். நம்ம அந்த வரிசை கிரமம் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி சாப்பிடும்போது
அதனால் தயிர் சாதத்துக்கு முன்னாடி பாயசம் நிறையா இடத்துல ஸ்வீட்லாம் சாப்பிடுவோம், பாயசம்லாம் சாப்பிடுவோம். அந்த கிரமப்படி அந்த சக்கரை பொங்கல் சாப்பிட்டுட்டு அடுத்த பாசுரமாக கறவைகள் பின் சென்றுங்கிற பாசுரத்திலே தயிர் சாதத்தை சொல்லலாம். அதனால் சொல்வதும் இவை இரண்டுக்கும் வரிசை கிரமம் சொல்லப்படுகிறது. அதனால் தயிர் சாதம் உண்டபின் சர்க்கரை பொங்கல் உண்பது போக்கியம் அல்ல, அதனால் உடம்புக்கு கெடுதல் என்று எனக்கு அண்ணனின் வனபோஜனத்தை அனுபவிக்கலாம் என்று மேலே சொல்கிறாளாம். அதனால் என்ன பண்ணுறான்னு கேட்டால், உண்போம்னா வனபோஜனம், கண்ணனோடு சேர்ந்து நாம் உண்பதே வனபோஜனம். அவர்கள் வீட்டிலிருந்து என்ன பண்ணுறான்னு கேட்டால் கட்டு சாதத்தை எடுத்து வருகிறாளாம். அதனால் காட்டுக்கு வரும்போது என்னென்ன பார்த்தா நிறைய இடத்துல பார்க்கலாம் இல்லையா, அவள் எல்லாரும் பிக்னிக்லாம் போவாள். பிக்னிக் போனால் அவள் ஆற்றுலேருந்து ஒரு ஒரு ஐட்டங்கள்லாம் பண்ணிட்டு போவாள், ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எல்லாம். இன்றைக்கி நான் இதை பண்ணிட்டு வரேன், அதை பண்ணிட்டு வரேன் சொல்லிட்டு எடுத்துகிட்டு போவோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த கூட்டங்கள்லாம் என்ன பண்ணுறான்னு கேட்டால், இவெல்லாம் காட்டுக்கு போகிறான் வனபோஜனம் பண்ணுறதுக்கோசரம் போகும்போது அவரவர்கள் வீட்டிலிருந்து கட்டு சாதத்தை எடுத்து வருகிறார்களாம். அதனால் மாடு மேய்க்க வருவாளாம். என்ன பண்ணுவான்னு கேட்டால், இவள் கண்ணன் வீட்டிலேருந்து மெசோதை கொடுத்து அனுப்புவாள். ஏன்னா கண்ணனுக்கும் அதே மாதிரி காட்டுக்கு போகும்போது வனபோஜனத்திற்கு காட்டுக்கு போகிறதுக்கோசரம் எல்லாம் கொடுத்து அனுப்புவான். அப்போ என்ன பண்ணுவான்னு கேட்டால், கண்ணனுடன் என்ன பண்ணுவான்னு கேட்டால் பகல் 12 மணி வட்டமாக அமர்ந்தது. கண்ணன் என்ன பண்ணுவான்னு கேட்டால் நடுநாயகம் உட்காந்துருப்பான். கண்ணன் நடுவில் உட்காந்துருப்பான். அந்த கூட்டங்கள்லாம் அந்த அவங்களோட சகாக்கள் எல்லோரும் என்ன பண்ணுவான்னு கேட்டால் சுற்றி உட்காந்துப்பாளாம். அந்த இமேஜினேஷன் பண்ணி பார்க்கலாம். அப்படி கண்ணன் உட்காந்துருக்கான், பக்கத்தில் அந்த கூட்டங்கள் எல்லோரும் உட்காந்துருக்கான். அவரவர்கள் கொண்டு வந்த பிரசாதத்தை அதனால் புஷ்பங்களிலும் இலைகளிலும் மற்றும் எப்படி சாப்பிடுவான்னு கேட்டால், இந்த மாதிரி பேப்பர் பிளேட்லாம் கொண்டு வாங்குவோன்னு அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ண மாட்டான், பார்க்கப்பட்ட கிடையாது, சில்வ தட்டெலாம் கிடையாது. அப்போ காட்டில் என்ன கிடைக்கிறதோ அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவான்னு கேட்டால், காட்டில் வாழைப்பூ இருக்கும், அதனால் அந்த அங்கே இருக்கக்கூடிய இலைகள்லாம் இருக்கும், அத்தி மரத்து இலை, பூவரசு மலை இலை, அந்த மாதிரி காட்டில் நிறைய இலைகள்லாம் இருக்கும். அந்த அந்த இலைகள்லாம் எடுத்து அதில் வச்சு சாப்பாடு இலைகளில் மற்றும் வாழைப்பூ மட்டைகளில் வச்சுட்டு சாப்பிடுவாளாம். அப்படி எல்லோரும் உட்காந்துருப்பான், நடுவில் கண்ணன் உட்காந்துருப்பான், எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவான். எல்லோரும் என்ன பண்ணுவான்னு கேட்டால், சாப்பிடும்போது ஒருவருக்கொருவர் பரிகாசமான வார்த்தைகளை பரிமாறிக்கொண்டு இருப்பார்கள். இப்போ பார்க்குறோம் இல்லையா, இப்போ டைனிங் ரூம்னு ஒரு ஆஃபீஸில் பார்த்தா டைனிங்க்குன்னு ஒரு ரூம் எல்லாருக்கும் வச்சுடுறாங்க. டைனிங் ரூமில் உட்காந்து அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணான்னு கேட்டால் ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவா. இப்போ பார்க்குறோம் இதெல்லாம் அந்த காலத்தில் ஏற்படுத்தினது. இதெல்லாம் காட்டுக்கு போகும்போது எல்லோரும் சேர்ந்து பண்ணும்போது உட்காந்துருக்கிற மாதிரி இப்போ டைனிங் டேபிளில் உட்காந்து எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு அவள் ஒருத்தர் பரிகாசம்லாம் பண்ணிட்டு சாப்பிட்றா இல்லையா. அந்த மாதிரி அவள்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டால் காட்டில் உட்காந்துருப்பான். காட்டில் உட்காந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிகாசம் பரிமாறிக்கொண்டு அவள்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டால் கொண்டு வந்த ருச்சியின் பற்றியும் பேசுவார்கள். உங்கள் வீட்டிலேருந்து இன்றைக்கி சாப்பாடு இப்படி புளிப்பாக இருக்குது, காரமாக இருக்குது, இது வந்து ருச்சியாக இருக்குது, அந்த ருச்சியாக இருக்குது அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிகாசம் பண்ணிட்டே சாப்பிடுவாளாம். நீ என்ன எடுத்துகிட்டு வந்தேன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்பா. இன்றைக்கி நீ என்ன எடுத்துகிட்டு வந்திருக்க, நான் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பார்ப்பா இல்லையா. அதனால் அப்படி பார்க்கும்போது எடுத்து வந்தால் ஒருவருக்கு ஒரு கையில் அவரவர்கள் ஏற்கனவே புசித்த பிரசாதத்தை சுவீகரிப்போம். ஒருத்தர் என்ன பண்ணுவான்னு கேட்டால், நீ என்ன எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவனோட டப்பாவில் அவன் கை வச்சு அவன் சாப்பிடுவான். அப்படி எல்லாரும் ஒன்றுக்கொண்டு கலந்து ஒரு சந்தோஷமாக சேர்ந்து வனபோஜனம் பண்ணுவார்களாம். அப்போது கண்ணன் கையில் உள்ள பதார்த்தங்களை அவரவர்கள் சுவீகரிப்பார்கள். கண்ணன் என்ன பண்ணுவான்னு கேட்டால், அவன் வந்து எல்லா இடத்துலையும் அவனோட சேர்ந்து அவன் என்ன பண்ணுவான், எல்லா இடத்துலையும் இருக்கிற பதார்த்தங்கள் எல்லாத்தையும் வாங்கிப்பான். இரு கையிலும் உணவு வைக்கப்பட்டிருப்பதால் என்ன பண்ணுவான்னு கேட்டால், ஒரு கையால் எடுத்து வாயில் போட முடியாமல் வாயை வைத்து அப்படியே சாப்பிடுவார்கள். அதனால் என்ன பண்ணுவான்னு கேட்டால், 2 கையிலும் பிரசாதம் இருக்கும். 2 பேரும் பிரசாதம் இருக்கும்போது கையால் சாப்பிட முடியாதுல்ல, அதனால் அப்படியே வாயை வச்சு சாப்பிடுவாளாம். நடுவில் வீட்டில் கண்ணன் இடுப்பில் பார்த்தா ஒரு பக்கத்தில் ஒரு சிறு தடி, மற்றொரு பக்கத்தில் பார்த்தா சுரையை கொண்டுப்பான். கண்ணனோட அந்த இமேஜினேஷன் பார்த்தா என்ன பண்ணுவான்னு கேட்டால், கண்ணன் உட்காந்துருப்பான். கண்ணன் உட்காந்து ஒரு சின்ன தடி மாதிரி மாடு மேய்க்கிறதுக்கு ஒரு தடி வச்சுப்பான் இல்லையா, அதனால் இடுப்பில் ஒரு பக்கத்தில் சுருகி இருப்பான். இரு கை விரல்களில் நடுவில் ஊறுகாய் சுருகிக்குவான். அவர் 2 கைகள் நடுவில் ஊறுகாய் விதவிதமான ஊறுகாயெல்லாம் இருக்கும். அப்போது அதை என்ன பண்ணுவான்னா கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சுப்பான். தொட்டுக்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விரல்லேருந்து அப்படி கடிச்சுட்டு அப்படி சாப்பிட்டுட்டு ரொம்ப அழகாக அந்த வர்ணனை பார்க்கலாம். ஸ்ரீமத் பாகவதத்தில் விசேஷமாக அனுபவிக்கிறாங்க. அதனால் அந்தணர்கள் செய்யும் வேள்வி என்ன பண்ணுவான்னு கேட்டால், இதை பார்க்குறான். யார் பார்க்குறான்னு கேட்டால், அந்தணர்கள் செய்யும் வேள்விகள்னு யாகங்கள்லாம் பண்ணுவான். அந்த வேள்வியில் கொடுக்கப்படும் ஹவிஸ்பாகத்தை உண்ணுவதற்காக பரமாத்மா என்ன பண்ணுறான்னு கேட்டால், அப்படி இருக்கக்கூடிய பரமாத்மா இங்கே வந்து இவ்வாறு பாலகனாக வாழ சேர்ந்து விளையாடுறானாம். இந்த மாதிரி நமக்கு வந்து விளையாட்டை அவன் செய்ததும் இல்லை. அதனால் இதை கண்ட பிரம்மா என்ன பண்ணுறான்னு கேட்டால், இந்த லீலையை பார்த்து ஆயர்பாடி ஜெயித்தவர்கள் பிரம்மா பார்த்து தாரதாரியாக கண்ணி விடுறாராம். இந்த மாதிரிலாம் அனுபவம் நம்மளுக்கெல்லாம் கிடைக்கலையே, இப்படிப்பட்ட ஆயர்பாடி மக்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. இந்த லீலையெல்லாம் பார்த்து
இங்கே ஜனித்தவர்கள் இல்லாமல் அதிர்ஷ்டமே அது வாழை போல் அதிர்ஷ்டம் படைத்தவர்கள் யாருமே இல்லை என்று பிரம்மா தாரதாரா கண்டுபிடிச்சு அதை பற்றி பேசுவாராம். அதனால் பகவானின் எச்சிலும் சேஷம் இவர்களுக்கு கிடைக்கிறதே நமக்கு இவ்வாறு கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டு பேசுவானாம். அப்படி பிரம்மா பேசுகிற அளவுக்கு இவாளோட சேர்ந்து கண்ணன் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா வனபோஜனம் பண்ணுவாளாம். அறிவந்தமில்லாத ஆய்க்குலத்து ஆயர்கள் என்னென்ன பிற வீட்டு மாடுகளை மேய்த்து கொடுப்பார்கள். அவளெல்லாம் எப்படின்னு கேட்டால் அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலத்துன்னு அவளுக்கு எப்படி அறிவும் இல்லைங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லலாம். இங்கே ஆயர்கள் எல்லாம் என்னன்னு கேட்டால் அதற்கு கூலியாக ஒரு மாட்டை மேய்ப்பதற்கு ஒருபடி அரிசி பெற்றுக்கொள்வார். இவெல்லாம் இன்னொருத்தர் வீட்டு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு வருவா இல்லையா, மாடெல்லாம் மேய்ச்சிட்டு வரும்போது கூலி இல்லையா, அதனால் சம்பளம்லாம் கொடுக்கணும். சம்பளம் எப்படின்னு கேட்டால் ஒரு மாடு மேய்ப்பதற்கு ஒருபடி அரிசி பெற்றுக்கொள்வார்கள். 10 மாடுகள் மேய்த்தோன்னா 10 படி அரிசி கொடுப்பாராம் என்பது இவாளுக்கு கேட்க தெரியாது. 10 மாடு மேய்ச்சாச்சு 10 படி அரிசி கொடுன்னு கேட்க தெரியாதாம். அதனால் என்ன பண்ணுவான்னு கேட்டால் ஒவ்வொரு மாட்டின் வாழை பிடித்து காட்டி ஒவ்வொரு அரிசியாக வாங்கி கொள்வாராம். அதனால் 10ன்னு தெரியாதான் வரிசையாக ஒரு மாட்டை வாழை பிடிச்சி இந்த மாட்டை மேய்ச்சிட்டு வந்தேன், இந்த மாட்டை மேய்ச்சிட்டு வந்தேன், இதுக்கு அரிசி கொடுன்னு சொல்லி வாங்கியிருப்பாளாம். அதனால் அப்படி பொது அறிவில்லாத ஆயர்குலத்தில் பிறந்தவர்கள் நாங்கள் என்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் நாங்கள். அதனால் அறிவு என்பது கர்மயோகத்தை குறிக்குமாகும். அறிவு என்பது கர்மயோகத்தை குறிக்கும். அறிவொன்று என்பது ஞானயோகத்தை குறிக்குமாம். அதனால் அறிவொன்றும் என்று பக்தி யோகத்தை குறிக்குமாம். அறிவொன்றும் சொல்லத்துக்கு அறிவு என்று கர்ம ஞான அறிவை குறிக்கக்கூடியது. இங்கே அறிவொன்றும் என்பது காத்தா பக்தி யோகத்தை பற்றி சொல்லக்கூடியதுன்னா இவாளெல்லாம் பக்தியோடு இருக்கிறவாளாம். இவாளுக்கு கர்மயோகம் கிடையாது, ஞானயோகம் கிடையாது. அதனால் அறிவொன்றும் என்பது பக்தி யோகத்தை குறிக்குமாம். அதனால் கர்ம ஞான பக்தி யோகங்கள் அறியாதவர்கள் என்பதால் அறிவொன்றமில்லாத ஆய்க்குலத்து. அப்படிப்பட்டவர்கள் இவர்கள். அறிவொன்றமில்லாத ஆய்க்குலத்து. இவாளெல்லாம் பார்த்தா சரணாகதி பற்றி அறியாதவர்கள். சரணாகதி சாஸ்திரம்லாம் நிறையா சொல்கிறோம் இல்லையா, சரணாகதி பற்றி இவாளுக்கு எதுவுமே தெரியாது. சரணாகதி பற்றி அறியாதவர்கள். ஆதலால் அறிவந்தமில்லாத ஆய்க்குலத்து என்று பதம் போடுறாள் ஆண்டாளிங்க. பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமடைவோம். அப்படி இருந்தும் என்னன்னு கேட்டால் பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமடைவோம். அப்படி இருந்தும் அழியாத செல்வமான கிருஷ்ணனாகிற ஒன்றை எங்கள் ஜாதியில் ஒருவனாக பெற்றுள்ளோம். அதனால் எங்களுக்கு வேற என்னமே வேண்டாம். அதனால் எப்படின்னு கேட்டால் எங்களுக்கு அறிவு இருக்குது, அதை பற்றி நாங்கள் கவலைப்படல. இருந்தாலும் பிறவி பிறந்தனை புண்ணியம் நாங்கள் பிறந்த பிறவி அறிவொன்றுமே அழியாத செல்வமான கண்ணனாகிற உன்னை நாங்கள் எங்களோட குலத்திலே பெற்றோம். அதனால் அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலத்து உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமடைவோம். குறைவொன்றுமில்லாத கோவிந்தா குறைவொன்றுமில்லாத கோவிந்தா குறைவொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணான் பாட்டெல்லாம் பாருங்க. அப்படிப்பட்ட அவனுக்கு குறைவொன்றுமில்லாத கோவிந்தன். பின்னாடி அவனுக்கு குறையெல்லாம் இருந்த பற்றி பார்ப்போம். அவனுக்கும் குறையெல்லாம் இருந்திருக்கு. அதனால் அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். தாழ்ந்தவனை அனுப்பினால் ஒருவேளை அவன் என்ன பண்ணுவான், குறைவொன்றுமில்லாத ஒருத்தனை தாழ்ந்தவனை அனுப்பினா ஒருவேளை அவன் இறக்க நேரிட்டால் அது ஒன்றும் பெரும் பாதிப்பை தராது என்று இந்த விஷயம் அறிந்த ராமன் என்ன பண்ணான்னு கேட்டால் தூது செல்வதை தவறாக செயலாக அனுமன் கருதினான் நினைத்து என்ன பண்ணுறான்னு கேட்டால் குறைவொன்றுமில்லாதவன்கிறதுக்குன்னு கேட்டான் ஒரு தூது செல்லத்துக்கு யாராவது தாழ்ந்தவனை அனுப்பினால் ஒருவேளை அவன் இறக்க நேரிட்டாலும் அது ஒன்றும் பெரிய ஒரு சாதாரண ஒரு ஆர்டினரி பர்சனை தூதுக்கு அனுப்புகிறோம். அவனுக்கு ஏதாவது நேரிட்டு அவன் இறந்து போனால் அவனுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படாது. அதனால் தகாத செயலாக அனுமன் கருதினான் நினைத்து அந்த குறையை நிவர்த்தி செய்ய கிருஷ்ணாவதாரத்தில் தானே தூது சென்றானாம். அதனால் ஆஞ்சநேயர் நினச்சாராம். ஆஞ்சநேயர் நினச்சா என்ன அமைச்சிருக்கான் இருக்கிறதுக்குள்ளே சொல்கிறார் இல்லையா, இந்த ஊர்லேயே இருக்கிறதுக்குள்ளே குட்டி குரங்கு நான் தான் சொல்கிறார் இல்லையா. அதனால் அப்படி நான் சாதாரண ஒரு தூதுவனாக இருந்து சாதாரண மனுஷனாக இருக்கேன். அதனால் எனக்கு ஏதாவது ஏற்பட்டாலும் ஒன்றும் அதனால் பாதிப்பெல்லாம் ஏற்படாதுன்னு அப்படி ஆஞ்சநேயர் நினைச்சது இவர் நினச்சிட்டு என்ன பண்ணான்னு கேட்டால் கிருஷ்ணாவதாரத்தில் தான் தூது செல்கிறாராம். அதனால் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து அரக்கன் மன்னோர் தன்னை வாலியினால் மானமுந்து அவனே பின்னோர் தூதனாகி மன்னர்க்கு ஆகி பெருநிலத்தார் இன்னார் தூதன் நின்றார் எவ்வள் கிடந்தாரே. திருவோள் பாசுரத்தில் எம்பெருமாத்தை அனுபவிக்கிறார் அங்கே திருமங்கை ஆழ்வார். முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து அரக்கன் மன்னோர் தன்னை வாலியினால் மானமுறந்து அவனே பின்னோர் தூதனாகி மன்னவர்க்கு ஆகி பெருநிலத்தார் இன்னார் தூதன் என்றார் எவ்வள் கிடந்தானே என்று பாசுரம் அனுபவம் ஆழ்வாரோட அனுபவத்தில். அப்படி என்ன பண்ணான்னு கேட்டால் தான் தூதனாக போகிறானாம் கிருஷ்ணாவதாரத்தில். ஒரு சமயம் ராமனிடம் சீதை பேசுகிறானாம்.
நீ பராக்கிரமசாலியாக ராவணனை சம்ஹாரித்து மக்களுக்கு க்ஷேமத்தை உண்டு பண்ணது பெரிய விஷயம் இல்லை. நீ ராவணனை கொன்ற, ராவணனெல்லாம் கொண்டு பெரிய பராக்கிரமசாலின்னு சொல்லிட்டேன். அதனால் பெரிய விஷயம் கிடையாது. நான் மக்களுக்காக காராகிரகத்தில் என்றோ வசித்தோம். அதனால் நான் காராகிரகத்தில் என்றோ மக்களுக்காக நான் காராகிரகத்தில் வசித்தோம். சிறையில் இருந்தவர் ஏற்றம் சொல்லிற்று என்றும் என் சிறை வாசத்தை புகழ்ந்து பேசினார் என்றும் தன் சிறை வாசத்தை சீதை புகழ்ந்து பேசுகிறாளாம். அதனால் அப்படி இருந்து சிறைப்படுத்தின்னு போனா இல்லையா ராவணன் புகழ்ந்து பேசுகிறாளாம். அதனால் சீதையிடம் நீ சிறை வாசத்தை புகழ்ந்து பேசுகிறாயே, நான் மக்களுக்கு சிறையிலே பிறக்கப் போகிறேன் என்று என்ன அங்கே அந்த கிருஷ்ணாவதாரத்தை திரும்பி அங்கே கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. அதனால் சிறைவாசத்தை நீ வந்து ராமனை பற்றி ராமன்கிட்ட போய் நான் சிறை இருந்ததை பற்றி பெருமையாக பேசணுன்னே ராமர் சொல்கிறாராம். நான் அப்படி நீ சிறை இருந்த பெரிய விஷயத்தையெல்லாம் பற்றி பெருமையாக பேசுகிறேன். நான் போய் என்ன பண்ண போகிறேன், கிருஷ்ணாவதாரத்தில் அடுத்த அவதாரத்தில் மக்களுக்காக சிறையிலே போய் நான் பிறக்கப் போகிறேன் என்று தேவகின் வயிற்றிலே பிறந்தான் நாம் கண்ணன். அதனால் கறவைகள் பின் சென்று நான் பல தர்மங்களை செய்திருக்கிறேன் என்று நாமே பலரிடம் நாம் செய்த தர்ம பலன் பலரிடம் நாம் செய்த தர்மம் அழிந்துவிடும். சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டால், நான் பல தர்மங்கள்லாம் செஞ்சிருக்கேன் என்று பலரிடம் நாமே செய்த பாவங்கள்லாம் என்னென்னு கேட்டால் செய்த தர்ம பலன்லாம் அழிந்து போயிடுமா. பல பேர்லாம் சொல்லுவா இல்லையா, என்ன பண்ணுவா, நான் பெரிய தர்மங்கள்லாம் பண்ணேன், பெரிய அந்த லிஸ்டெல்லாம் போட்டு அனுப்புவா பாருங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இதெல்லாம் பண்ணேன் அதெல்லாம் பண்ணேன்னு சொல்லி அதெல்லாம் பண்ணால் என்னான்னு கேட்டால் அந்த அதோட பலன்கள்லாம் அழிந்து போயிடுமா. பிராமணர்களை வாயாறு ஏசுவதால் ஆயுள் குறையுமாம். அதனால் பார்த்தா இப்போ நிறையா நடந்துருக்கு இல்லையா, பிராமணரை பற்றி பிராமண துவேஷம் நிறையா நடந்துருக்கு. அதனால் பிராமணர்களை வாயாறு ஏசுவதால் ஆயுள் குறையுமாம். அதனால் தபம் செய்துவிட்டு அதை நினைத்து நாமே ஆச்சரியப்பட்டால் அதன் பலன் வீணாகிவிடும். ரொம்ப தபஸ்லாம் பண்ணுறோம், தபஸ்லாம் பண்ணிவிட்டு அந்த தபஸ் பண்ணிட்டோம் நம்ம அதை நினச்சி ஆச்சரியப்பட்டோன்னா அதன் பலன் வீணாகிவிடும். அதனால் என்ன செய்தாலும் அழியாத செல்வமான கிருஷ்ணனாக உந்தன்னை பிறவே பிறந்தனே, அப்படிப்பட்ட கிருஷ்ணனை உந்தன்னை நாங்கள் பிறவே பிறந்தனே புண்ணியம் யாமடைவோம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா. அறிவில்லாத எங்களுக்கு குறைவில்லாத நீ போதும், குறைவில்லாத கோவிந்தனை நீ போதும். அறிவொன்றுமில்லாத எங்களுக்கு குறைவொன்றுமில்லாத நீ போதும் என்கிறாள் இங்கே ஆண்டாள் சொல்லாலாம். நீங்கள் அறிவொன்றுமில்லாத தாழ்ந்த பள்ளத்தில் இருக்கும் உங்களை எப்படி காப்பது என்று கிருஷ்ணன் கேட்டான். கிருஷ்ணன் கேட்குறான், அதெல்லாம் சரி, நீங்கள்லாம் அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் அறிவெல்லாம் கிடையாது, அறிவெல்லாம் இல்லாத தாழ்ந்த பள்ளத்தில் இருக்க நீங்கள், உங்களை நாங்கள் எப்படி காப்பாற்றுறதுன்னு கேட்குறானாம் கிருஷ்ணன். அவெல்லாம் பதில் சொல்கிறான், எங்களது அறிவின்மை பெரிய பள்ளத்தாக்கு போல் இருந்தாலும் உனது கிருபை பெரிய மலை போல் இருக்கிறது என்கிறாள். அதனால் என்ன சொல்லான்னு கேட்டால், எங்களோட அறிவின்மை பெரிய பள்ளத்தாக்கு போல் இருந்தால் கூட உன்னோட கிருபை என்ன பண்ணணும்னு கேட்டால் பெரிய மலை போல் இருக்கிறது, அதுவே போதும் என்கிறாளாம். அப்படி அறிவொன்றுமில்லாதாய் குலத்து குறைவொன்றுமில்லாத கோவிந்தா. அப்புறம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா, கோவிந்தா என்பதற்கு பல அர்த்தங்களை சொல்கிறாளாம். சொர்க்கம் என்னென்ன மோட்சத்தை கொடுப்பவன் கோவிந்தன். இஹி காம் விந்ததி பானங்களை விஸ்வாமித்திரனிலிருந்து பெற்றவன், அதனால் அப்படிப்பட்டவன் அவன் கோவிந்தன். பசு கஹா பசுக்களை முன் ராமாவதாரத்தில் தன்னை அணைத்துக்கொள்ள விரும்பிய ரிஷிகள் இப்போது பசுக்களாக வந்திருக்கின்றனர் என்று அறிந்தவன். ராமாவதாரத்தில் அந்த ரிஷிகள்லாம் என்னன்னு கேட்டால் பெருமாளை அப்படி அணைத்துக்கொள்ள விரும்பியவர்கள் ரிஷிகள்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டால் சொல்கிறார். அப்போ இன்னொரு அவதாரத்தில் நீங்கள் பசுமாடுகளாக வாங்குவோம் சொல்லி அப்படி வந்திருக்கின்றனர் அந்த முனிவர்கள்லாம். அதனால் வாக்கு வேதங்கள் ரூபமாக வார்த்தைகளால் அறியப்படுகின்றவன் அந்தவன் கோவிந்தன். வஜ்ராயுதத்தை அடைவிக்க செய்தவன், அப்படிப்பட்டவன் அவன் கோவிந்தன். உந்தன்னோடுறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும். கிருஷ்ணனின் தோழரான சுதாமா என்ற குச்சேலர் என்ன பண்ணுறான்னு கேட்டால், கிருஷ்ணனின் பூர்ண அருளை பெற்றவன். கம்சனுக்கு என்ன உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாதுங்கிறதுக்கு ஒன்றுனா சொல்லிட்டு வரலாம். கிருஷ்ணனோட தோழனான சுதாமா என்ன பண்ணான்னு கேட்டால், குச்சேலர் கிருஷ்ணனோட அந்த கிருஷ்ணாவதாரத்தில் குச்சேலர் கதையெல்லாம் கேட்டிருக்கோம் நம்ம. அந்த குச்சேலர் போய் அந்த கிருஷ்ணனோட அனுகிரகம் பெற்று அந்த பரிபூர்ண அருளை பெற்றவர். கம்சனுக்கு சந்தனம் அழைத்து கொடுத்து வந்த குப்ஜா என்ற கூனி கிருஷ்ணனின் கிருபைக்கு பாத்திரமானவள். கோகுலத்தில் இருந்த இடக்கே வழக்கே அறியாத கோபகன்னிகள் ராசக்கிரீடையில் கிருஷ்ணனுடன் ஆடக்கழித்தவர்கள். அதனால் ராசக்கிரீடையில் கிருஷ்ணனோடு சேர்ந்து அவருக்கெல்லாம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள்லாம் பார்த்தா ராசக்கிரீடை கிருஷ்ணனோடு சேர்ந்து ஆடிக்கழித்தனர். அப்படிப்பட்டவர் அவர்களுக்கு உந்தன்னோடு உறவேல். அப்புறம் கம்சனுக்கு மாலை எடுத்து கொடுத்த மாலாகாரன் இருக்கும் இடத்தை தேடி சென்று கிருஷ்ணன் அருள் புரிந்தான். அப்படிப்பட்ட மாலாகாரன்
இருக்கும் இடத்தை தேடி கிருஷ்ணன் போய் அருள் புரிந்தானாம். அப்படிப்பட்ட இடம் கம்சனுக்கு. அப்படி உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. ஆண்டாளோட பிரபந்தத்தில் எழுப்பும் பிரபந்தமான திருப்பாவையில் கிருஷ்ணனுக்கு பல நாமங்கள் உண்டு. அதில் பிரசித்தமாக ஆண்டாளுக்கு இசைத்த நாமம் கோவிந்தா என்பது. ஆண்டாளோட பிரபந்தங்கள்லாம் பார்த்தா கோவிந்தனா அவளுக்கு பிடிச்ச நாமம் என்னன்னு கேட்டால் கோவிந்தன். அதனால் 27, 28, 29 பாசுரங்களில் பிரதானமாக சொல்லப்படுகிறது கோவிந்தன். ஆக மும்முறை சொன்னாலாம். 3 பாசுரங்களிலே சொல்கிறாள். இந்த முறை எல்லா இடங்களிலும் அனுசரிப்பது உண்டு. அதனால் ஆச்சமனம், எம்பெருமான் தீர்த்தத்தை ஸ்வீகரித்தல், மருந்துண்ணல், விருந்துண்ணல் இம்மாதிரி பல விஷயங்களை காணலாம். அதனால் இதெல்லாம் பண்ணும்போது கோவிந்தா 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 சொல்லிகிட்டே சாப்பிட்ணும். அதனால் பார்த்தா திருப்பதியில் போகிறோம் இல்லையா, திருப்பதிக்கு போகிறோம்னு கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தா ஆற்றுலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கோவிந்த நாமத்தை சொல்லிட்டு தான் போகிறோம். அந்த திருப்பதியில் போனால் கியூலாம் நகராமல் இருந்தால் 4 தடவை கோவிந்தா கோவிந்தா சொன்னால் கியூலாம் நகர்றது. அப்படி கோவிந்த நாமத்திற்கு பலவிதமான சிறப்புகள்லாம் உண்டு. கண்ணனுக்கு கோவிந்தா நாமம் உபகரணமே ரொம்ப 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 கனமாக பலுவாக இருக்கும். கண்ணனுக்கு பார்த்தா கோவிந்த நாமம் ரொம்ப பலுவாக இருக்குமாம். மற்ற நாமங்களில் அவ்வளவு மற்ற நாமங்கள் அவனுக்கு நிறையா சகஸ்ரநாமம் இருக்குது. மற்ற நாமங்கள் அவ்வளோ கிடையாது. கடைசியில் கோவிந்தா என்று திரௌபதி கதனது அவனை கடன்பட்ட நெஞ்சம் போல் கலக்கியதாம். அதனால் அவன் கோவிந்தா கோவிந்தான்னு திரௌபதி கூட்டோன்னே அந்த நாமத்தினால என்னன்னு கேட்டால் கடன்பட்ட நெஞ்சம் போல் கணக்கிறதாம் அவனுக்கு கண்ணனுக்கு. ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தா என்று 3 முறை என்ன பண்ணுவோம் சொல்ல சங்கல்பத்தின் போது சொல்லி தான் ஆரம்பிக்கிறோம். அதனால் எந்த காரியங்கள்லாம் பண்ணும்போது ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஸ்ரீ பகவதா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறோம் இல்லையா. அதனால் நம்மளோட பொருள் ஏதாவது கிணத்துல விழுந்தால் கூட என்ன பண்ணுவோன்னு கேட்டால் தொலைந்து போனாலும் நம்ம அறியாமல் கோவிந்தா கோவிந்தான்னு தான் சொல்லுவோம் இல்லையா. அதனால் தொலைஞ்சு போச்சுன்னா கூட அப்போ கூட பகவான் நாம தான் சொல்லுவோம். அதனால் திருமலைக்கு செல்லும் ஒவ்வொருவருக்கும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிகிட்டே போகிறோம். அதனால் ஸ்ரீனிவாசனை சேவிக்க சென்றாலும் நீ என்ன பண்ணுவோன்னு கேட்டால் ஸ்ரீனிவாசான்னு சொல்லதில்லை. திருப்பதியில் இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீனிவாசன் இல்லையா, திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசன். அங்கே போயிட்டு ஸ்ரீனிவாசான்னு யாரும் கத்துறதில்லை, கோவிந்தா தான் கத்துறோம். கோவிந்தான் தான் நாம உச்சரிக்கிறோம். கோவிந்தா கோவிந்தான்னு தான் சொல்லிகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட கோவிந்த நாமம் வியாதியை நீக்கும் போது அச்சுதா அனந்த கோவிந்த நாமோச்சாரணம் என்று கோவிந்த நாமத்தை தான் சொல்கிறோம். அதனால் கிருஷ்ணனை கோவிந்தன் என்று அழைத்தால் உள்ளம் மகிழ்வானாம். அதனால் கிருஷ்ணனை அதனால தான் ஆண்டாள் 28, 29, 27, 28, 29 பாசுரங்களில் கோவிந்தா கோவிந்தா என்று உச்சரிக்கிறான். அதனால் கோவிந்தா என்று ஆண்டாள் அழைப்பதால் மற்ற பெயரை இட்டு அழைத்தால் அது சிறு பெயர். அதனால் என்ன மற்ற பெயரெல்லாம் அவனுக்கு பிடித்த நாமம் என்னன்னு கேட்டால் கோவிந்தா. மற்ற திருநாமங்கள்லாம் வச்சு அழைச்சா அவனுக்கு ஏதோ சிறிய வார்த்தை சொல்வதாக அமைவதாக இட்டு அதனால் மற்ற பெயர் சிறு பெயர் ஆகிவிடுமாம். அதனால் என்ன பண்ணுவான்னு கேட்டால் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்தென்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது உந்தன்னோடு உறவேல்னு கண்ணன் சொல்கிறான். இந்த பெண்ணை பார்த்து நீங்கள் குறைவானவர்கள், நான் நிறைவானவன், நீங்கள்லாம் குறைவானவர்கள், நாங்கள்லாம் நிறைவானவர்கள், உங்களோட குறையை போக்க வேண்டும் என்று நிர்பந்தம் எனக்கு என்ன இருக்குது, உங்களோட குறையெல்லாம் நான் போக்கணும்னு என்ன நிர்பந்தம். 2 பேருக்கு சம்பாஷணை நடக்கிறது. அப்போது உலகத்தில் பணக்காரர்கள் நிறையா பேர் இருக்கலாம். பணக்காரர்கள்னு நிறையா பேர் இருக்கான். அதே போல் ஏழைகளும் இருக்கான். இருந்த போதிலும் அவர்களின் ஏழ்மையை போக்க வேண்டும் என்று நிர்பந்தம் உண்டோ. அதனால் நிறையா பேர் பணக்காரம் இருக்கான், ஏழைகளும் இருக்கான். அதனால் ஏழைகளோட ஏழ்மையை போக்கணும் ஏதாவது நிர்பந்தங்கள் இருக்கா. அந்த மாதிரி நீங்கள்லாம் அதனால் எப்படி இருக்குன்னு கேட்டால் அவங்களோட குறையை போக்கணும்னு ஏதாவது நிர்பந்தம் இருக்கான்னு கேட்குறானாம் கண்ணன். அதற்கு இந்த பெண்கள்லாம் என்ன பதில் சொல்லலாம். எங்களுக்கும் உனக்கும் உள்ள பாத்தியந்தத்தை பார்த்தால் எங்கள் குறையை நீ அவசியம் நீக்க வேண்டும் அல்லவா. அதனால் அவெல்லாம் பார்த்து ஆரம்பத்துலேருந்து பாசுரங்கள்லாம் பார்த்துன்னு வந்தோம். நம்ம 2 பேருக்குள்ள பந்தத்தை பார்க்கும்போது நீ எப்படி அப்படிலாம் சொல்லலாம், அதெல்லாம் நீ அவசியம் நீ நீக்க வேண்டாமான்னு கேட்குறாளாம். அதனால் உந்தன்னோடு உறவேல்னா ஒரு நல் சுற்றம் என்றபடி நமக்கு ஒரு நல் சுற்றம்னா நமக்கு சர்வபந்து அண்ணன் தம்பி மற்றும் இடையிலுள்ள பாத்தியந்தம் ஒருகால் நீங்கலாம். அதனால் நமக்கு உள்ள உறவுகள்லாம் அதனால் இருக்கக்கூடிய உறவுகள்லாம் இருக்கலாம். அண்ணன் தம்பி சர்வ பந்துகள் எல்லாமே இடைவெளியில் பாத்தியந்தம் எல்லாமே நீங்கி போகலாம். ஆனால் நாம் இருவரின் பாத்தியந்தத்தை எங்களால் அழிக்கவும் முடியாது. அதனால் உன்னாலையும் அழிக்க முடியாது, எங்களாலும் அழிக்கவும் நம்ம 2 பேருக்கும் இடையில் உள்ள அந்த பந்தத்தை யாராலும் அழிக்க முடியாதுன்னு சொல்லலாம். இங்கே எம்பெருமானாகிற சர்வேஸ்வரனாகிய உனக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தத்தை ஒழிப்பது சாத்தியமில்லை. அதனால் இந்த மாதிரி சம்பந்தத்தை உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது.
அதனால கிருஷ்ணா நீ எங்கு அவதரித்தாலும் சரி, நீ கோகுலத்திலிருந்து மதுரைக்கு சென்றாலும் நாம் இருவருக்கும் உள்ள சம்பந்தம் என்றைக்குமே அழியாது. அதனால் இவ்வாறு பகவானுக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தம் விடத்தகுந்தது என்று ஆயர்வாடி பெண்கள் மூலம் ஆண்டாள் கருத்து என்னன்னு சொல்லி கேட்டால், எம்பெருமானோட நம்ம இருக்கக்கூடிய அந்த பந்தங்கள் என்றைக்குமே தீராது. மற்ற பந்தங்கள்லாம் எல்லாம் அழிந்து போகும். ஆனால் அந்த பந்தம் தான் நமக்கு எப்போதும் கூட இருக்குன்னு சொல்லலாம் ஆண்டாள் இந்த பாசுரத்தின் மூலமாக. இப்படி தாழ்ந்தார் என்று கூட பொருளிடம் எம்பெருமானிடம் தயை என்னும் வெள்ளம் பாய்ந்து அதை சமம் செய்கிறதாம். அதனால் இப்படி தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் சொல்லும்போது, தாழ்ந்தவர்கள் என்றன்னா கூறப்படும் யாரெல்லாம் தாழ்ந்திருக்கான் இவெல்லாம் தாழ்ந்தவர்கள் கண்ணன் சொல்கிறான் இல்லையா. அதனால் தாழ்ந்தவர்களிடம் எம்பெருமானும் கூட தயை என்னும் வெள்ளம் அவன்கிட்ட இருக்கக்கூடிய தயை இருக்கு இல்லையா, அந்த தயை என்னும் வெள்ளம் பாய்ந்து என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அந்த பள்ளத்தை சமன்படுத்துகிறதாம். அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரிடைத்தனவம் சீரியருளாதே அறியாத தனத்தாலே பிழை செய்தோம். அவெல்லாம் சொல்ல, அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரிடைத்தனவம் அறியாத தனத்தாலே பிழை செய்தோம். பிள்ளை தனத்தாலே பிழை செய்தோம், அன்பினால் பிழை செய்தோம். எப்படியெல்லாம் நாங்கள் பிழை செய்தோம்னு கேட்டால், நாங்கள் அறியாத தனத்தாலே பிழைகள்லாம் செஞ்சிருக்கோம். பிள்ளை தனத்தாலே சிறுபிள்ளைகளாக நாங்கள் பிள்ளை தனத்தாலே பிழைகள்லாம் செஞ்சிருக்கோம். அன்பினால் உன்னை சிறுபேழைத்தனவம் அன்பினாலே நாங்கள் பிழைகள்லாம் செஞ்சிருக்கோம். அதனால நீங்கள் மன்னித்தருள வேண்டும். கிருஷ்ணன் காட்டிய விஸ்வரூபத்தை கண்ட அர்ஜுனன் என்ன பண்ணான்னு கேட்டால், அது வரைக்கும் தெரியல அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் யாருன்னு தெரியல. விஸ்வரூபத்தை பார்த்தோன்னே அதற்கு முன்பு பழகிய விதத்தை நினைத்து வருத்தப்படுறானாம். அச்சப்பட்டு கூறும் வார்த்தைகளே கீதையில் பார்க்கலாம். கீதையில் சொல்லான் அர்ஜுனன் சொல்ல வார்த்தைகள்லாம் பார்க்கலாம். என்னன்னு கேட்டால், அர்ஜுனன் கிருஷ்ணனோட விளையாடி கொண்டிருக்கும் போது அர்ஜுனன் குனிய சொல்லி என்ன பண்ணுவான்னு கேட்டால், கிருஷ்ணனை குனிய சொல்லி கிருஷ்ணன் மேலே ஏறி பச்சை குதிரை தாண்டுவானாம். அப்போது கிருஷ்ணன் சரியாக தாண்டவில்லைன்னா அதற்கு தண்டனையாக கிருஷ்ணனை அர்ஜுனன் உப்பு மூட்டை போல முதுகில் தூக்கி கொண்டு செல்ல வேண்டுமாம். அதனால் கிருஷ்ணன் என்ன பண்ணுவான்னு கேட்டால், அர்ஜுனனை முதுகில் தூக்கின்னு ஓடுவானாம். அதனால் வெகு தூரம் ஓட வேண்டும். அவ்வாறு செய்து அர்ஜுனன் இப்போது நினைவு கூர்ந்து வருத்தப்படுகிறானாம். அதனால் விஸ்வரூபத்தை பார்த்தோன்னே இப்படியெல்லாம் நம்ம பண்ணிட்டோமே, இவனை பற்றி தெரியாமல் போச்சே அப்படின்னு. அர்ஜுனன் படுத்து உறங்குவதற்கு என்ன பண்ணிட்டா பட்டு மெத்தையெல்லாம் இருக்குமாம். அர்ஜுனன் படுத்துக்கணும்னா அவன் படுத்துக்கிறது பட்டு மெத்தையெல்லாம் இருக்குமாம். இவன் கிருஷ்ணனுக்கு உடுத்தக்கூடிய கோரைப்பாயை கொடுப்பான். சாதாரண ஒரு பாயை மேட்டை கொடுத்து படுத்துக்கோன்னு சொல்லிடுவானாம். அப்புறம் போஜனம் செய்யும்போது அர்ஜுனன் என்ன பண்ணுவான்னு கேட்டால், தனக்கு தங்க வேலைப்பாடுகள்லாம் செய்த பலகையில் உட்காருவானாம். பெரிய பலகையெல்லாம் தங்க வேலைப்பாடுகள்லாம் செஞ்ச பலகையில் உட்காருவானாம். கிருஷ்ணனுக்கு வேலைப்பாடு இல்லாத சாதாரண பலகையெல்லாம் போடுவானாம். இவ்வாறு ஏன் செய்கிறாய் என்று கேட்டால், கோகுலத்தில் என்ன உனக்கு என்ன தங்கம் இணைக்கப்பட்ட பலகை அவன் பரியாசம் பண்ணுவானாம். அர்ஜுனன் கிருஷ்ணன் யாருன்னு தெரியல, ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடி இருக்கிறதுனால, நீ கோகுலத்திலலாம் இருக்கும்போது உனக்கு என்ன இந்த மாதிரி சாதாரண தங்க பலகையெல்லாம் கிடைக்குமா, சாதாரண இடத்துலான உட்காந்துப்போ இங்கே உட்காந்துக்கும் சொல்லி ஏளனம் செய்வானாம். அர்ஜுனன் உருக்கிய நெய் சாப்பிடுவானாம். எப்படின்னா உருக்கிய நல்ல உருக்கின நெய் சொல்லுவான், வாசனை உள்ள நெய் இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட உருக்கின நெய் சாப்பிடுவானாம். கிருஷ்ணனுக்கு பழைய வெண்ணெயை கொடுத்து சாப்பிட செய்து ஏளனமாக சிரிப்பானாம். அதனால் அப்படியெல்லாம் பண்ணியிருக்காமோ. இவை அனைத்தும் நினைவு கூர்ந்து அறியாத பிள்ளைகளோ முந்தன்னை சிறுபேழைத்தனவம் இதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்து அர்ஜுனனுக்கு எப்படி ஞாபகம் வந்ததோ இவாள் கிருஷ்ணனோட சேர்ந்திருக்கும் போது இந்த விதமான பலவிதமான எல்லாமே பண்ணியிருக்கா, அவளும் சேர்ந்து பண்ணியிருக்கா. அதனால் எங்களுக்கெல்லாம் அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலத்து இவை அனைத்தையும் நினைவு கூர்ந்து அறியாத பிள்ளைகளோம் நாங்கள்லாம் எங்களுக்கு அறிவு கிடையாது, அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரிடைத்தனவம் சீரியருளாதே இறைவா நீ தாராய் பறை எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொல்லலாம். அறியாத பிள்ளைகளோன்னு சொல்லலாம். மேலே கிருஷ்ணன் தேவரீர் மானிட வேடம் தரித்து உம்முடைய பரதத்துவத்தை மறைத்து விட்டீர், எனவே நாங்கள் அதை அறிய முடியவில்லை. கிருஷ்ணன்கிட்ட பார்த்து சொல்லலாம், கிருஷ்ணா நீங்கள்லாம் உன்னோட மானிட வேடெல்லாம் தரித்து மானிட வேடத்தோடு எங்களை வந்திருக்க, அதனால் மானிட வேடம் தரித்து உம்முடைய பரதத்துவத்தை நீ பரத்துவத்தை மறைத்து விட்டீர், எனவே நாங்கள் அதனை உணர முடியவில்லை, எங்களுக்கெல்லாம் அறிவில்லை இல்லையா. அதனால் ஆத்மானம் மானுஷம் பண்ணி என்று ராமாதாரத்தில் சொன்னீர். இங்கே கீதையில் பார்த்தா எதுகுலத்தில் பிறந்தவன் இவன் வெறும் மனிதன் என்று இழந்து பேசினீர்கள் என்றும் அறியாத மூடர்கள் என்றீர் என்று சொல்லலாம். அதனால் அப்படிப்பட்டவன் இப்படியெல்லாம் சொல்கிறாராம். இது எங்கள் விஷயத்தில் சரியாகிவிட்டது, அதனால் எங்களோட விஷயத்தில் நீ சொல்லப்படி கரெக்டு தான், நாங்கள்லாம் எங்களுக்கு ஒன்றும் அறிவு இல்லை, நான் சாதாரண மனுஷன் நினச்சிட்டோம், அதனால் நன்கு படித்து அறிவு பெற்றவர்கள் கூட இந்த அறிவிலிகள் என்று தம்மை கூறிக்கொள்வார்கள். அதனால் இதுபோல் இல்லை எங்களோட பேச்சு, அதனால் நாங்கள்லாம் பேசலை, ஏதோ அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலத்து நாங்கள் அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரிடைத்தனவும் சீரியருளாதே மன்னிச்சுக்கோன்னு கேட்குறாளாம்.
அதனால் அப்படிப்பட்டவர்கள் எங்கள் பேச்சு உண்மையிலே அந்த மாதிரி அறிவில்லாதவர்கள் நாங்கள்லாம் சீற்றம் கொள்ள வேண்டாம். அதனால் சிறுபேர் அழைத்தனம்னா கண்ணா நாங்கள் சிசுபாலன் முதலியவர் போல உன்னை தூஷிக்க வரவில்லை. என்ன அது சிசுபாலன் கதையில் கேட்கலாம் இல்லையா? சிசுபாலன் கதையில் பார்த்தா 100 தடவை அவனுக்கு விசவெல்லாம் வெய்யறான் இல்லையா? அந்த ராஜசூகை அகற்றும் போது அப்படி பண்ணும்போது அவனுக்கு கிருஷ்ணனுக்கு மரியாதை பண்ணணும்னு நாங்கள் சொன்னோடனே அங்கே பின்னாடி இருந்து சத்தம் போடுறாள் அநியாய அம்மக்கிரமம் அப்படி சொல்லி பலவிதமாக தூஷணைகள்லாம் செய்கிறான். அப்படி ஆழ்வார்கள்லாம் சொல்கிறார் இல்லையா? அதனால் நம்மாழ்வார் பாசுரத்தில் விசேஷமாக அதை பற்றி பேசுகிறார். அதனால் அப்படி செவி சுடும். அதனால் அவளோட காது சுடுறமா அளவுக்கு அவன் பேசுவானாம், திட்டுவானாம். அப்படி அவன் திட்டும்போது 100 தடவை பார்த்துட்டு இருக்கானாம் கண்ணன். 100ஆவது தடவை 101ஆவது பண்ணோடனே அவனை தலையை சீவராராம். அதனால் அதுதான் அவனுக்கு அவனோட சாபம். அதனால் அப்படிப்பட்ட சிசுபாலன் போல நாங்கள் உன்னை தூஷிக்க வரல. பரபிரம்மமானவனும் விஷ்ணுவாகவும் உன்ன எம்பெருமானே எவன் தூஷிக்கிறானோ அவன் நாக்கு குஷ்டரோகம் வரும். அதனால் பரபிரம்மமான எம்பெருமான் உன்னை யாராவது தூஷிச்சான்னா அவனோட நாக்கில் குஷ்டரோகம் வரும் என்று சாஸ்திரத்தை சொல்கிறது. அதனால் சௌசீல்ய நாயம் சுலபநாயம் உள்ள உன்னை நாங்கள் கோவிந்தா கோபாலா என்று தான் அழைத்தோம். அதனால் இதுவரைக்கும் நாங்கள் வேறு சிசுபாலன் போக நாங்கள்லாம் திட்டலை. கோவிந்தா பலவித நாமங்கள்லாம் ஒன்று சொல்லி அழைத்தோம். கோவிந்தான்னு கூட்டோம், கோபாலான்னு கூட்டோம், மணிவண்ணான்னு கூட்டோம், மாதவான் கூட்டோம். அப்படி பல விதத்தில் நாமங்களால் அழைத்தோம். அவ்வாறு அழைப்பதெல்லாம் உனக்கு இது சிறுபெயராக தோன்றும். எப்படி? அதனால் சிறுபெயராக தோன்றும். நாங்கள் அறியாத பிள்ளைகள். அதனால் அறியாத பிள்ளைகள் எளிமையை காட்டும் நாமமாகையால் உனக்கு இது சிறுபெயராகாது. அதனால் சௌசல்யத்தை காட்டுவதற்காக அல்லவா நீங்கள் அவதரிக்க. அதனால் உன்னோட சௌசீல்யம் சௌலபியம் அவனோட குணங்கள் இல்லையா? சௌசீல்யத்தை காட்டுவதற்காக நீங்கள் அவதரித்திருக்கிறாய். இவ்வாறு நாங்கள் கோவிந்தா கோபாலா என்று அழைப்பது உனக்கு மகிழ்ச்சியை தான் அளிக்கும். அதனால் உன்னோட நாமத்தை நாங்கள் இந்த மாதிரி சொல்லத்தினால உனக்கு மகிழ்ச்சியை தான் அளிக்கும். நாங்கள் சிசுபாலன் போல நாங்கள் உந்த வேறு பெயரெல்லாம் கூப்பிடல வந்தேன். அதனால் சக்கரவர்த்தியான தசரதன் புதல்வனான ராமனை ராம் என்று அழைப்பது அவனுக்கு வருத்தத்தை கொடுக்குமாம். அதனால் ராம்னு கூட்டா வருத்தத்தை கொடுக்குமாம். சக்கரவர்த்தி திருமகன் என்று அழைத்தாதான் மகிழ்ச்சி கொள்வானாம். அதனால் ராமனை போய் ராமான்னு கூட்டா விட சக்கரவர்த்தி திருமகன் சொன்னாதான் அவனுக்கு சந்தோஷப்படுவான். அதனால் அதுபோல் நீயும் வசுதேவன் குமரன். அதனால் நிறைய நந்தகோபன் குமரன் வசுதேவன் குமரன் என்னும் பார்த்த சாரதி என்று அழைத்தாதான் மகிழ்ச்சி அடைவா. அதனால் உன்னோட தொழில் என்னென்னா அந்த பார்த்த சாரதியாக இருக்கணும். அதை பற்றி சொன்னாதான் உனக்கு சந்தோஷம். நாங்கள் உன்னை வேறு விதமாக அழைப்பதால் எங்களிடம் நீ சீற்றம் வேண்டாம். நாங்கள் கோவிந்தா இந்த மாதிரி மாதவா அப்படிலாம் கூப்பிட்டதுனால நீ எங்களோட சீற்றம் கொள்ள வேண்டாம். உனக்கு இந்த மாதிரி அழைச்சாதான் ஆனால் சந்தோஷப்படுவோம். நாங்கள் அழைக்கலைங்கிறதுக்கோசரம் எங்கள் மேலே கோபம் கொள்ள வேண்டாம் என்கிறாளாம். எங்கள் விஷயத்தில் உன் அருள் மோட்சம் வரையில் பரவசிக்க வேண்டும். அதனால் உன்னோட அருள் எங்களுக்கு மோட்சம் கிடைக்கிற வரையும் பரவசிக்க வேண்டும். எங்களது குற்றத்தை பார்த்து சீரினால்தான் பாவங்கள் அழிக்க முடியும், எங்களை விடுபெறச் செய்ய முடியும். அதனால்தான் எங்களுக்கு குற்றங்களை மன்னித்துருள வேண்டும் என்று கேட்கிறார்கள். அறியாத இடைச்சீரம் அறிகம் வண்ணம் அம்புயத்தாளம் அந்நாள் அவதரித்த குறையாதும் இல்லாத கோவிந்தா நின் குறைகளற்கு அடைக்கலமாம் குறிப்பும் தந்தாய். வெளியாறு மலர்மகளும் நீயும் விண்ணில் விண்ணவர் அடிசூட இருக்கும் மேன்மை குறையாத வினையகற்றி அடிமை கொள்ள குறுக ஒரு நாள் நீ குறித்திட்டாயே என்று சுவாமி தேசிகன் சாதித்தவாறு இந்த அருளை நாங்களும் எதிர்பார்க்கிறோம் என்று இந்த பாசுரத்தை முடிக்கிறாள். இதில் முக்கியமாக புண்ணியம் யாமுடைவோம் 2-3 விஷயத்தை பார்த்துட்டு போகலாம். கரியாத பிள்ளைகளோம் புண்ணியம் யாமுடைவோம் புண்ணியம் யாமுடைவோன்னு குகன் என்ன பண்ணான்? குகன் சபரி 2 பேர். இவர்களுக்கு ராமனே அவர்கள் இருக்கும் இடம் சென்று சேவை சாதித்தான். ஏன்னா இவா 2 பேர் இடத்துக்கு குகனோட இடத்திற்கும் ராமன் போனான். சபரி இருக்கும் இடத்திற்கும் ராமனே போய் அவளுக்கெல்லாம் சேவை சாதித்தான். வேடனான குகனை காட்டிலும் பெண்ணான சபரியிடத்தில் அதிக அன்பு காட்டினான். 2 பேரும் ஒரே குலத்தில் சேர்ந்தவா தான். அதனால் குகனம் தாழ்ந்த குலத்தில் இருந்தால் சபரியம் அதிக காட்டினான்னு கேட்டால் சபரி கையால் கொடுத்த பழங்களை சுவீகரித்தான். குகன் கொடுத்த உணவை வேண்டாம் என்றான். குகன் கொடுத்த உணவு வேண்டான்ட்டான். சபரி கொடுத்த பழங்களை சுவீகரித்தான். இவர்கள் இருவரும் ஒரே வேட ஜாதியில் பிறந்த போதிலும் சபரியிடம் அதிக அன்பு காட்ட காரணம் அவளுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இருந்ததாம். அதனால் அவளுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தால் அவன் அதிக அன்பு காட்டினாலும் சபரிக்கிட்ட. ஆகையால் ஆயர்களாக எங்களுக்கும் ஆச்சாரிய சம்பந்தம் உண்டு. நாங்கள்லாம் ஆச்சாரிய சம்பந்தம் எங்களுக்கும் உண்டு. அதனால் கறவைகளை அன்றே நாங்கள் ஆச்சாரியர்களாக வரித்து எப்படி வாழ்க்கலாம் ஆச்சார சம்பந்தம்னு கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய கறவைகள் தான் எங்களுக்கு ஆச்சாரியர்கள். அவைகளை நாங்கள் வரித்து அதன் பின் சென்றோம். உம்முடைய அருள் பெண்களாக எங்களிடத்தில் வேண்டும், அவசியம் ஏற்பட வேண்டும் என்று
விசேஷமாக சொல்கிறாளாம். அதனால் நாங்களும் சபரி போல நாங்கள்லாம் ஆச்சாரியனாக மாடுகள்லாம் மறித்தோம். அதனால் எங்களுக்கும் நீ அருள் புரிய வேண்டும். அப்புறம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா, குறைவொன்றுமில்லாதன்னு பெருமாளிடம் மூன்று குறை நீங்கிட்டாம். அதனால் அவனுக்கு ஏற்பட்ட குறைகளில் 3 குறைகள் நீங்கித்தான் இந்த அவதாரத்தில். தனது ராமாவதாரத்தில் 3 குறைகள் இருந்தது. அதாவது அதை நிவர்த்தி செய்ய என்ன பண்ணான, கிருஷ்ணாவதாரத்தில் செஞ்சானான். இந்திரனுடைய புதல்வனான வாலியை கொண்டு சூரியபுத்திரனான சுக்ரீவனுக்கு அபிஷேகம் செய்து வைத்தான். ஏன் இப்படி செய்தோம் என்று எண்ணி அதற்கு மாறுதலாக கிருஷ்ணாவதாரத்தில் சூரியபுத்திரனான கர்ணனை கொண்டு இந்திரபுத்திரனான அர்ஜுனனுக்கு அபிஷேகம் செய்வித்தானாம். அதனால் அந்த குறையை நீக்கினானாம். என்னன்னு கேட்டால், இந்திரனுடைய புதல்வனான வாலியை கொன்று சூரியபுத்திரனான சுக்ரீவனுக்கு சுக்ரீவ பட்டாபிஷேகம் பண்ணி, அதன் பிறகு ஏன் இப்படி செய்தோம் என்று மனசில் ஒரு கிளேசம் அவனுக்கு. அதற்கு பதிலாக கிருஷ்ணாவதாரத்தில் என்ன பண்ணான, சூரியபுத்திரனான கர்ணனை கொன்று இந்திரபுத்திரனான அர்ஜுனனுக்கு அபிஷேகம் செய்வித்தானாம். அந்த குறை நீண்டியது. அப்புறம் அசோகவனத்தில் சீதை ஹனுமானை பார்த்து சமுத்திரத்தை எவ்வாறு குரங்குகள் தாண்ட முடியும் என்று கேட்க, இதற்கு ஹனுமான் என்ன சொன்னாராம், சுக்ரீவனிடத்தில் இருக்கும் குரங்களில் மிகவும் தாழ்ந்த குரங்கு நான் தான். சீதைக்கும் ஆஞ்சநேயருக்கும் உள்ள சம்பாஷணை சொல்லாங்க. அங்கே இருக்கக்கூடிய பார்த்தா நான் தான் இருக்கக்கூடிய தாழ்ந்தவன் நானே ஒருவன். நானே கடலை தாண்டும் போது மற்ற குரங்கள் தாண்டுவதில்லை, ஐயமே கிடையாது. அதனால் தாண்ட முடியாதா என்ன? அதனால் சுக்ரீவன் படையில் நான் தாழ்ந்தவன் என்பதற்காக என்னை தூதி அனுப்பியதை கொண்டு அறியலாம் இல்லையா? அதனால் இருக்கக்கூடிய குரங்குகளே நான் ரொம்ப குட்டி குரங்கு. என்ன தூதி அமைச்சிருக்கான்னா, அதில் திறமை இல்லாதவளை யாராவது அமைச்சா அவளுக்கு ஏதாவது நிர்பந்தங்கள் ஏற்பட்டு அவளால் திரும்பி வர முடியலன்னு, அதனால் பெரிய லாஸ் கிடையாது. அந்த அரசுக்கு எந்த லாஸும் கிடையாது. அதனால் திறமை உள்ளவர்களை தூது அனுப்ப மாட்டார்கள். காரணம், சென்ற விடத்தில் அந்த தூதுவனுக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டால் தாம் வனிஷ்டர்களை இழந்து விடுவோம் என்று எண்ணி அனுப்ப மாட்டார்களாம். அதனால் அந்த குறையை தீர்ப்பதற்காக என்ன பண்ணான்னு கேட்டால், இந்த அவதாரத்திலே தான் சாரதியாக இருக்கானாம். அதனால் அப்படிப்பட்ட தூதுவனாக போகிறான், சாரதியாக இருக்கான், தூதுவனாக போகிறான். அப்படி விசேஷமாக இந்த பாசுரத்தை முடிக்கிறாள். கறவைகள் பின்சென்று காணம் சேர்ந்துன்போம், அறிவொன்றுமில்லாத அக்குலத்து உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமடைவோம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தான் உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரடைத்தனவம் சீரியருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோ ரம்பாவா, எங்களுக்கு அருள் புரிய வேண்டும், எங்களை மன்னித்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பாசுரத்தை முடித்து கடைசியாக 29வது பாசுரமாக ஆண்டாள் சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து என்று பாசுரத்தை தொடங்க. சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்துன்பற்றா மறையடிகே போற்றும் பொருள்களாய் பெற்றன்மே தென்னம் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பெருகொள்வான் அன்றுகான் கோவிந்தா இற்றைக்கும் 7 பிறவைக்கும் உந்தன்னோடுற்றோமையாமோ உனக்கே நாமாட் செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றேலோரம்பாவாய். ஆண்டாள் அருணில 30 பாசுரங்களிலே 29வது பாசுரம் இந்த பாசுரம். 29வது பாசுரம் வரையில் தன்னையும் ஆயர்பெண் வேஷத்திலே பாடுகிறாள் ஆண்டாள். ஏன்னா 29 பாசுரம் வரைக்கும் பார்த்தா தன்னை ஆயர்களோடு பெண்களாக சேர்ந்து, என தாயார் இல்லையா பிராட்டி இல்லையா, பிராட்டி என்ன பண்ணான்னு கேட்டால் தன்னை ஆயர் பெண்களாக வரித்து கண்ணனை அடைவதற்காக ஆயர் பெண்களாக அவர்களோட வேஷத்திலே பாடிய பாசுரங்கள். அதில் கடைசி பாசுரம் இந்த 29வது பாசுரம் சிற்றம் சிறுகாலை. 30வது பாசுரம் நமக்காக பலஸ்ருதியாக அருளிய பாசுரம். இந்த பாசுரத்தில் ஆயர் பெண்கள் எல்லோரும் தங்களுடைய அபிப்பிராயத்தை முழுமையாக வெளிப்படுத்துகின்றனர். கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு வரா. கண்ணன் கேட்டுகிட்டே இருக்கான். அதனால் உங்களுக்கு நான் என்ன அருள் புரியணும், என்ன ஏதாவது சட்டம் இருக்கான், ஏதாவது பலன் பண்ணி தான் ஆனோன்னு ஏதாவது இருக்கா கேட்டது போன பாசுரத்தில் பார்த்தோம். அதனால் முழுமையாக சொல்ல ஆரம்பிக்கிறாள். அதனால் கடைசியாக இந்த பாசுரத்தில் முழுமையாக சொல்லுகிறார்களாம். நாம் செய்யும் உபாயம் மற்றொரு பலத்தை உத்தேசித்து செய்கின்றோம் என்றால் இந்த எண்ணம் மாணிக்கத்தை கொடுத்து தவிடு வாங்குவது சமம். அதனால் நம்ம செய்யக்கூடிய ஏதாவது ஒரு உபாயம் என்னென்னா மற்றொரு ஏதாவது ஒரு பலத்தை உத்தேசித்து நாம் இதை பண்ணோன்னா அது நமக்கு பண்ணுவான்னு எதிர்பார்த்து நம்ம பண்ணோன்னா அதுக்கு உபமானம் என்ன சொல்லான்னு கேட்டால் ஒரு பெரிய மாணிக்கத்தை கொடுத்து அதுக்கு பதிலாக ஒரு தவிடுன்னா இந்த நெல்லெல்லாம் அரிச்சின்னு வரும். அந்த காலத்தில் பார்த்துருப்போம், மிஷினில் போய் அரிச்சின்னு வந்தால் அந்த அரிசியெல்லாம் எடுத்தப்புறம் அந்த நெல்லோட உமையெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த தோல்லாம் தவிடும்பாலாம். அதனால் தவிடுன்னு யாருக்கும் தெரியாது, அதுக்கோசரம் சொல்ல. தவிடு வாங்குவதற்கு சமமாக தூயோமாய் வந்து நாம் தூயோமாய் வந்தோம் துயிலிழ பாடுவோம் என்று 2 இடங்களில் இந்த தூய்மை சொல்லப்படுகிறது. பிரபந்தனுக்கு 2 வகையில் பரிசுத்தி வேண்டுமாம். பிரபந்தனாகிய நம்மளுக்கெல்லாம் என்னென்னா பரிசுத்தி வேணும், சுத்தம் வேணும்.
சித்தோபயமான பகவானை அண்டியவன் ஆனபடியால் பக்தி ரூபமான உபாயத்திலே ருச்சி வாசனை முதலியவைகள் எல்லாமே ஒரு சுத்தி. அப்புறம் மற்றொன்று என்ன கேட்டால், நாம் செய்யும் பிரபத்தியே முக்கிய உபாயம் என்று எண்ணி இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய பிரபத்தி தான் ரொம்ப முக்கியம் நம்ம மனசில் இல்லாமல் இருக்கிறது. இந்த இருவகை தூய்மையும் முன்பாசுரத்தில் காட்டப்பட்டுள்ளது. அதனால் முன்னாடி பாசுரத்தில் எங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்ல இல்லையா, அறிவொன்றும் இல்லாத எங்களுக்கு சாஸ்திரம் தெரியாது, பக்தி யோகம் கிடையாது, ஞான யோகம் கிடையாது, எதுவுமே தெரியாது, அப்படி உன்னை தவிர எங்களுக்கு வேறு ஒன்றுமே தெரியாது முன்னாடி பாசுரத்தெல்லாம் பார்த்தோம். அதனால் சிற்றம் சிறுகாலே நாம் அடையும் பலன் எம்பெருமானின் எம்பெருமானுக்காகவே இருக்க வேண்டும் என்று எண்ண வேண்டும். நம்ம செய்யக்கூடிய எதுவாக இருந்தால் நம்ம செய்யக்கூடிய எல்லாமே பார்த்தா, அதனால் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து சொல்லுவோம் இல்லையா, அதனால் எம்பெருமானுக்கோசரம் நம்ம செய்யக்கூடிய எல்லாமே அவனுக்காக நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் அப்படின்னு நம்ம மனசில் இருக்கணும். அதனால் நமக்கு ஏதாவது பண்ணணுங்கிறதுக்கோசரம் அவனுக்கு இன்றைக்கி 10 ரூபா கொடுத்தா எனக்கு 20 ரூபா வரும், 1 லட்சம் ரூபா வரணுன்னா ஏதோ ஒன்றில் நான் 100 ரூபா பணம் போடுறேன், எனக்கு இந்த காரியம் நடக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய பலன்கள் எல்லாம் அவனுக்காகவே செய்ய வேண்டும். தன் பிரயோஜனத்திற்காக உபாயம் அனுஷ்டிக்கிறோமோ என்று நினைப்பது பரமேகாந்திகளுக்கு தகுதன்று. அதனால் ஆயர்பாடில பெண்களும் பரமேகாந்தி அதெல்லாம் இவ்வாறு இங்கே சொல்லப்படுகிறது. அவெல்லாம் இவாளோட எதுக்குன்னு கேட்டால் தனக்கோசரம் எதுவும் பண்ணலை, எல்லாமே கண்ணனை அடையணும், கண்ணனோடு சேர்ந்து இருக்கணும், கண்ணனை பாட வேண்டும், அவனோடு சேர்ந்து இருக்க வேண்டும், கழித்திருக்க வேண்டும், அவனோட அருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக செய்ததை தவிர தங்களுக்கு எல்லாமே கிடைக்க வேண்டும் என்று எதுவும் செய்யவில்லை. அதனால் இந்த பாசுரத்தில் சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து, சிற்றம் சிறுகாலேன்னு பிராதக்காலம் விடியற்காலத்தை சிற்றம் சிறுகாலங்கிறாலும், பகவத் ஞானத்தை என்று அடைகிறோமோ அதுதான் பிராதக்காலம். முதல் பாசுரத்திலே பார்த்தோம் இல்லையா, அதனால் மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் காலத்தை கொண்டாடுகிறாள்னு பார்த்தோம். அதனால் என்றைக்கு நமக்கு பகவத் ஞானம் கிடைக்கிறதோ அதுதான் பிராதக்காலம், அதுதான் நமக்கு பிராதக்காலம். இரவு பகல் இவைகளில் பிரிவு நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இருவகை ராத்திரி பார்க்குறோம், பகல்னு பார்க்குறோம், இருவகையாக பிரிவுகளாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இருக்கும் வகையில் உள்ளது. அதனால் இல்லற வாழ்க்கையில் துவண்டிருக்கும் மக்களுக்கு எது இரவோ அதுவே இவருக்கும் பகல், இரவுக்கும் பகல் பார்த்துட்டு இருக்கோம், டிஃபரன்ஸ் எல்லாம் பார்க்குறோம். பிரபந்தனுக்கு அடைக்கலம் புகுந்த காலத்தில் இருந்து தேகம் முடியும் வரையில் இருக்கும் காலம் பிராதக்காலம். பிரபந்தனாகிய நமக்கு புகுந்த காலத்தில் நம்ம என்னைக்கு பிறக்கிறோமோ அன்னிலேருந்து தேகம் கடைசி காலம் முடிகிற வரைக்கும் இருக்கும் காலம் பிராதக்காலம், உஷத்காலம். அதற்கு முன்பு இருந்த காலம் எல்லாம் இரவே, அதுக்கு முன்னாடி இருந்த காலமெல்லாம் இரவு பொழுது. அதனால் சரீரம் விட்டபின் வரும் காலமெல்லாம் பகல் காலமே, பரமபதம் முழுவதும் பகற்காலமே. பரமபதத்தில் ராத்திரியெல்லாம் கிடையாது, எப்போ பார்த்தாலும் பகல் காலம்தான். அதனால் அப்போ சிற்றம் சிறுகாலே, காலேன்னு மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ, மத்தினால் ஓசைப்படுத்த என்று சொன்ன காலம் விழுத்திருந்த கோபிகள் தன் செயலான தயிர் கடையும் போது காலமானது. அதனால் காலேன்னு மத்தினால் ஓசைப்படுத்தன்னு அவள் என்ன பண்ணுறான்னு கேட்டால், அப்படி மத்தின காலங்காத்தால் இருந்து தயிர்லாம் கிடைவா இல்லையா, அதனால் மத்தினால் ஓசைப்படுத்த என்று சொன்ன காலம் விழுத்திருந்த கோபிகள் அது மத்தினால் ஓசைப்படுத்தணும்னு என்ன பண்ணணும்னு கேட்டால் கண்ணாடி முழிச்சுக்கணும் இல்லையா, அந்த முதல்ல முழிச்சுண்டு அதுக்கப்புறம் தான் மத்தினால் ஓசைப்படுத்தணும். அதனால் அந்த காலம் விழுத்திருந்த காலம் தன் செயலாக தயிர் கடையும் காலமானது. சிறு காலைன்னா கடையும் பெண்கள் இந்த செயலை செய்யும் முன்பே விழித்திருக்கும் வேண்டும், அதனால் அது சிறுகாலை ஆகிறது. அதனால் சிற்றம் சிறுகாலைன்னா முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்தார்கள். அதனால் சிற்றம் சிறுகாலைன்னா மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் முன்னாடி பாசுரத்தில் பார்த்தோம். அதனால் முனிவர்கள்லாம் யோகிகள்லாம் என்ன பண்ணான்னு கேட்டால் மெல்ல எழுந்து ஹரி ஹரி ஹரின்னு நாம சொல்லிட்டு சங்கீர்த்தனம் செய்தார்கள் என்று சொன்னவிடால் அவர்கள் எழுந்த காலம் சிற்றம் சிறுகாலே அப்படின்னு சொல்லலாம். கிருஷ்ணன் எதுக்கு சொல்லான்னு கேட்டால், சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து, கிருஷ்ணா நாங்கள் வந்து உன்னிடம் சிற்றம் சிறுகாலே வந்துள்ளோம், காலங்காத்தாலே எதுக்கு வந்திருக்கோன்னு கேட்டால், காரணம் என்ன, பொழுது விழுந்து விட்டால் உன்னை பார்ப்பது அரிதில். காலங்காத்த சில பெரிய மனுஷெல்லாம், சில மினிஸ்டர்கள்லாம் பார்க்கணுன்னா, சில பெரிய மனுஷெல்லாம் பார்க்கணும், அவளுக்கெல்லாம் டைம் கொடுத்துருப்பா, சில ஏர்லி மார்னிங்லாம் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரிலாம் காலங்காலத்தால் 4லேருந்து 5 இந்த டைம்லாம் கொடுப்பா, அந்த மாதிரிலாம் இருக்கும் பழைய காலத்தில். இப்போ இருக்கான்னு தெரியல எனக்கு. அதனால் உன்னை பார்ப்பது அருது, அதனால் நீ கன்றுகளை மேய்க்க காடு சென்று விட, காலங்காலத்தால் இந்த மாடு மேய்க்கிறதுக்கு காட்டுக்கு போயிடுவேன். அதனால் நீ என்ன பண்ணுறோம், அதனால் நாங்கள்லாம் என்ன பண்ணியிருக்கோன்னு கேட்டால், காலங்காலத்தால் சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து, ஆகையால் நாங்கள் உன்னைக்கான சிற்றம் சிறுகாலே வந்துள்ளோம். அப்புறம் சிற்றம் சிறுகாலே நாங்கள் வந்த காலம் சிற்றம் சிறுகாலமே. எல்லாரும் அனைவரும் தூங்கி எழுந்திருக்கும் வேதனைப்படுவார்கள். ஏன்னா நாங்கள் எல்லாரும் காலங்காலத்தில் எழுந்து தூங்கத்துக்கு எழுந்துக்கிறதுக்கு வேதனைப்படுவார்கள்.
நாங்கள் இதனால் வரையில் நற்காரியங்களை செய்யாமல் இருந்து விட்டோமே, இம்மாதிரி என் பிறவிகள் கழிந்தனவே என்று என்ன இவாள்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டால், இது வரைக்கும் நற்காரியங்கள்லாம் பண்ணாமல் நாம் இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என் பிறவிகள்லாம் கழிந்தனவே என்று இனி நாங்கள் எம்பெருமானுக்கு உகந்த வேலைகளை செய்து அவனை மகிழ்ச்சிக்க வந்துள்ளோம் என்ற எண்ணம் பிறகு உண்டாகும். பின்னாடி தான் ஃபீல் பண்ணுவாள். நிறையா இடத்துல பார்த்தோம், ஆழ்வார்கள்லாம் பார்க்கும்போது திருமங்கை ஆழ்வார் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பாசுரத்தில் பார்க்குறான். அதுக்கு முன்னாடி இந்த காலங்கள்லாம் எப்படி கழிஞ்சு போச்சே, அதனால் அந்த பாசுரத்தில் பார்த்தா நமக்கு தெரியும், இந்த மாதிரிலாம் கழிஞ்சு போச்சு, உன்னோட நாமங்கள்லாம் சொல்லாமல் விட்டுட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டு பாசுரங்கள்லாம் சொல்லியிருக்கார். அதனால் இங்கே மகிழ்விக்க வந்துள்ளோம் என்று எண்ணம் பிறகு உண்டாகும். அதனால் ஆகையால் காலையில் எல்லோருக்குமே நற்செயலை செய்ய வேண்டும் என்று எண்ணம் வரும். காலங்காலத்தால் இருந்துன்னா நல்ல காரியங்கள்லாம் பண்ணணும். காலங்காலத்தில் இருந்து நிறையா பேர் பார்ப்போம், நிறையா காலங்காலத்தால் சோஸ்திரங்கள்லாம் சொல்லுவாள், கோயிலுக்கு போவாள், நிறையா பேர் இந்த யோகாலாம் பண்ணுவாள், ஜபங்கள்லாம் பண்ணுவாள், அதனால் தியானங்கள்லாம் பண்ணுவாள். காலங்காலத்தால் மனசு எப்படி அமைதியாக இருக்கும், அதனால் நல்ல காரியங்கள்லாம் பண்ணணும்னு காலங்காலத்தால் தான் தோணும். அதனால் நாங்கள் தீய புத்தியுடன் வரவில்லை, காமவசத்துக்கு உட்பட்டு வரல. நாங்கள்லாம் காலங்காலத்தால் அவனோட காமவசத்தினால உட்பட்டு வரவில்லை. அதனால் சிற்றம் சிறுகாலே வந்திருக்கோம், கோழி அழைப்பதன் முன்னம் குழைந்து நீராடுவான். சென்றனர் கோயில்கள்லாம் கோபியர்கள் அவள்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டால், கோபியர்கள்லாம் அந்த பாசுரத்தில் நாச்சியாதிர் மேலே ஆண்டாள் அனுபவிக்கும் போது கோழி அழைப்பதன் முன்னம் குடைந்து நீராடுவான் போந்தோம். அவள்லாம் 3 மணிக்கே இருந்துட்டு யாரும் நடுநிசையில் யாருமே இல்லாத சமயத்தில் மக்கள் கூட்டங்கள்லாம் யாரும் நடமாட்டம் இல்லாத சமயத்தில் போய் தீர்த்தமாடிட்டு வரலாம்னு சொல்லிட்டு வஸ்திரம் இல்லாமல் இருந்த அந்த கதையெல்லாம் பார்த்தோம். அதனால் அந்த கிருஷ்ணன் வந்து வஸ்திரங்கள் இல்லாமல் அவளாம் குளித்ததற்கு அபச்சாரம் வர்ணன்ட்டு அபச்சாரம் ஏற்படுவேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அனுகிரகித்தானுங்க. அதனால் வாசோகிருத்வா தினகரசுதா சந்நிதோ வல்லவீனாம் லீலாஸ்மேரோ ஜெயதி லலிதாம் ஆஸ்ரித குந்தசாகாம் சௌஹீடாபித்ததனவதனே தாவிரப்பெத்தியமானே காமி கச்சித் கரகமலையோர் அஞ்சலிம் யாச்சமானகா. அவள்கிட்ட வந்து அஞ்சலியெல்லாம் யாச்சிக்கிறானாம், எனக்கு ஒரு அஞ்சலி பண்ணுங்கோ, உங்களை ரட்சிக்கிறேன் என்று, அந்த பாபத்திலிருந்து விடுவிக்கிறேன் என்று, ரட்சிக்கிறேன் என்று அங்கே கண்ணன் வந்து அப்படி பண்ணான். அதனால் அவளாம் என்ன பண்ணான்னு கேட்டால், அப்படி கோழி அழைப்பதன் முன்னம் குழைந்து நீராடுவான் போந்தோம். கோழி அழைப்பதற்கு முன்னால் காலங்காலத்தால் சிறுகாலே சென்று விடுவார். கண்ணன் அவர்களுக்கு முன்பே சென்று ஒரு இருட்டு மடுவில் அமர்ந்து காலை நீரில் படும்படியாக என்ன பண்ணுவான்னு கேட்டால் அழித்து வைத்தபடி இருந்தான். பெண்கள் நீராட ஆற்றில் இறங்கு மூழ்கி எழுந்து முகம் பார்க்க கண்ணனின் சிறு பாதங்களை பார்த்தா நீரில் அலைந்ததால் நீர்த்துளிகள் ரத்தினங்களாக சுற்றி சுற்றி சிதறின. அதனால் என்ன பண்ணுவான்னு கேட்டால், கண்ணன் காத்தால் இவெல்லாம் போகிறான்னு அதுக்கு முன்னாடி உட்காந்துப்பான், காலை தண்ணியில் வச்சுன்னு விளையாடி நிற்பானாம். அப்போ நீர்த்துளிகள்லாம் ரத்தினங்கள் சுற்றி சிதறின போல இருக்குமாம். அதனால் ஏற்பட்ட ஒளிச்சிதறல்கள் அவன் சிறிய திருவடியை அடையாளம் காட்டின. அப்படிப்பட்ட கண்ணன் உட்கார்ந்திருக்கான்னு அப்படி அடையாளத்தை காட்டினான். அப்படிப்பட்ட திருவடியை நீர்த்துளிகள் முழுவதும் காட்டாமல் மறைந்தது. அதனால் சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து அந்த சிறிய திருவடியின் அழகில் லயித்ததாக கோபிகர்கள் அப்படிப்பட்ட சிறுகாலை சிறு கால் என பிரிக்க வேண்டும். சிறுகாலை எப்படி பிரிக்கணும்னு கேட்டால் சிறு கால் என்று பிரிக்க வேண்டும். அதனால் சிற்றம் சிறுகாலைக்கு இதெல்லாம் வியாக்கியானத்தில் விசேஷமாக சொல்லலாம். சிற்றம் சிறுகாலம்னா மிக குறுகிய காலம், அதையும் சொல்லலாம். சிறுகாலம் ரொம்ப குறுகிய காலம், நம்ம இருக்கக்கூடிய காலம் ரொம்ப குறுகிய காலம். எனவும் 1000 பெண்கள் கண்ணனை பார்த்து நாம் சேர்ந்திருக்கும் காலம் மிகவும் குறைவான காலம், நீ என்ன பண்ணுவ, சீக்கிரம் மதுரைக்கு போயிடுவேன், நம்ம இருக்கக்கூடிய காலம் ரொம்ப ஷார்ட்டான காலம், அதுக்குள்ளே உன்னை பார்க்கறதுக்கோசரம் சிற்றம் சிறுகாலே ஆக நாம் மிக குறைந்த சிறுகாலமே இருப்போம். அதனால் உன்னை பார்க்கறதுக்கு சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து, நாங்கள் உன்னை சேவித்து உன்னிடம் வந்த காரணத்தை யோசித்துப்பா. நாங்களாம் எதுக்கு வந்திருக்கோன்னு பாரு. உன்னை காலங்காலத்தால் இருந்து விடிய காலம்பரை வந்திருக்கோன்னா எதுக்கு வந்திருக்கோம், ஏதோ காரணம் எல்லாம் வந்திருக்க மாட்டோம். அதனால் நாங்கள் உன்னை சேவித்து உன்னிடம் வந்த காரணத்தை யோசித்து பார்த்தியா நீ? ஒவ்வொரு பெண்ணையும் எழுப்பினோம், அவர்கள் சொன்ன சொற்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டோம். ஒரு பெண்ணையும் போய் எழுப்புகிறோம், அவள்லாம் என்ன சுடு சொல்லலாம் எங்களை சொன்னான், அது எல்லாத்தையும் பொறுத்துட்டோம், எல்லாத்தையும் பார்த்தோம். பனியில் வாடினோம், காலங்காலத்தால் கொற்ற பனியில் வாடினோம், குளிரில் நடுங்கினோம். இவ்வாறு பல சிரமங்களை பெற்று நாங்கள் உன்னிடம் வந்தோம். இதெல்லாம் பண்ணிட்டு நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்னு யோசனை பண்ணி பார்த்தியா? நாங்கள்லாம் சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து எதுக்கு சேவிக்க வந்திருக்கோம்? ராமாவதாரத்தில் உன்னிடம் வந்த மகரிஷிகளை பார்த்து உங்களிடம் நேரில் நானே வந்து விண்ணப்பித்து செய்ய வேண்டிய வேலைகளை செய்து முடித்திருக்க வேண்டும் என்று சொன்னார். ராமாவதாரத்தில் சொன்னானா, நானே வந்து உங்கள்கிட்ட வந்து எல்லாமே நானே பண்ணியிருக்கணும், நீங்கள் வரத்துக்கு முன்னாடி நாங்களே பண்ணியிருக்கணும் அங்கே சொன்னேன். அவ்வாறு கூறின உன் அருகில் நாங்கள் வந்துள்ளோம். அப்படிப்பட்டு நாங்கள்லாம் இங்கே வந்திருக்கோம். அதனால் நீ வந்து எங்களுக்கூட பண்ணியிருக்கணும், இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் வந்திருக்கோங்கிறோம். அதனால்
உன் வரவை எதிர்பார்க்காமல் நீதான் எங்களை காண வர வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் நாங்களே உன்னை நாடி வந்துள்ளோம். அதனால் அப்படி ராமாவதாரத்தில் இருந்தபடி நீ சொன்னபாடு இல்லாமல் நாங்களே உன்னை தேடின்னு வந்திருக்கோம். அதனால் சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து, அப்புறம் நாங்கள் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் முதலிய உபாயங்கள் செய்ய அதிகாரமில்லாதவர்கள். இதெல்லாம் எங்களுக்கு அதிகாரங்கள் கிடையாது. உன்னை தவிர மற்றவர்களை பதியாகவும் மற்ற பலன்களை விரும்பாதவர்களாகவும் உள்ளோம். அதனால் எங்களுக்கு மற்றவர்களெல்லாம் பதிகள் கிடையாது. அதனால் உன்னை தவிர உன்னையே நாங்கள் வரித்திருக்கிறோம். மற்றவர்களை பதியாக வரிக்க முடியாது எங்களால். எங்களுடைய அகிஞ்சின்னத்தியம் எல்லாமே இவற்றை முன்னிட்டே நாங்கள் வந்து உன்னை சேவிப்பதற்காக வந்துள்ளோம். எல்லாமே நீ தான், வேறு யாரும் கிடையாது. எங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை, எல்லாமே நீ தான். அதனால் நீ உன்னை தான் நாங்கள் பதியாக வதிச்சிருக்கோம். வேறு யாராலையும் எங்களால் மனசால் கூட நினைக்க முடியாது. அதனால் நீ புல்லாங்கல் ஊதினான்னு பெரியாழ்வார் அனுபவத்தில் பார்த்தோம் இல்லையா? புல்லாங்கல் ஊதினோடனே என்னாச்சு? இடவனரை இடத்தோனோடு சாய்த்து இருகை கூட புருவம் நெறித்தேர குடவயிறு படவாய் கடை கூட கோவிந்தன் குடல் கொண்டு ஊதின போது என்னாச்சு? கறவையின் பணங்கள் அந்த 10 பாசுரத்தில் பெரியாழ்வார் அனுபவத்தை இவாளெல்லாம் கண்ணன் புல்லாங்கல் ஊதின போது என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்த்தோம். அதனால் என்று சொல்லும்படி நீ அழகாக குடல் ஊதினதை பார்ப்பதற்கு அந்த இனி நாதம் எங்களை பிரித்திருக்க மடமையல் பெண்ணை வந்தார் போல் எங்கள் கூந்தல் உள்ள மலர்களை விட வந்து சேர்ந்தோம். அதனால் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல, ஓடி ஓடி வந்தோம். ஆனால் கிருஷ்ணன் பிறந்தோடனே அப்படி பண்ணான். அதனால் கிருஷ்ணன் பிறந்தோடனே அங்கே இருக்கிறவெல்லாம் அங்கும் இங்கும் ஓடினார்கள்னு பாசுரத்தை பார்த்தோம், பெரியாழ்வார் அனுபவம். இந்த இடத்துல புல்லாங்கல் ஊதினோடனே அவர்கள் தலையில் இருக்கிற கூந்தெல்லாம் விழுந்து போச்சு. மலரெல்லாம் கீழே விழுந்து என்ன நடக்குதுன்னு தெரியல, அப்படியே பாதியில் விட்டுட்டு எல்லாம் ஓடினான். அந்த பாசுரத்தில் அதுபால் வந்து சேர்ந்தோம். அதுபோல் எப்பொழுதும் முன்னிடம் நாங்கள்லாம் வந்திருக்கோம். சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து என்று சரீரமே ஆத்மா என கருதுபவர் பாமரர். நம்மளாம் என்னென்ன நம்மளோட சரீரம்தான் ஆத்மான்னு சொல்லுவோம். அவர்கள் உன்னை அடையும் எண்ணமே இல்லாதவர்கள். அவள்லாம் எப்படின்னு கேட்டால் உன்னை அடையணும்னு அவளுக்கு எண்ணமே இருக்காது. அவர்களையும் எதிர்குழல் புக்கு திரிகின்ற நீ அவர்களையும் சுலபமாக பெற்று விடுகிறாய். அதனால் அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் கூட அவர்களை சுலபமாக பெற்று விடுகிறாய். அதனால் எல்லாவற்றையும் எம்பெருமானிடத்தில் அர்ப்பணம் செய்து அவனை அடைய வேண்டும் என்ற சுரூபம் ஞானம் பிறந்து எங்களை முன்னிட்டு நீ அவசியம் புக்குத்திருந்து அடைய வேண்டும் என்று சொல்லான்னு கேட்டால், அதனால் நீ என்ன பண்ணணும்னு கேட்டால் எல்லாவற்றையும் நாங்கள் எம்பெருமானிடத்தில் அர்ப்பணம் பண்ணிட்டோம். நாங்கள் அவனை அடைய வேண்டும் என்று என்பதற்காகவே நாங்கள் நோன்பெல்லாம் நூற்று உன்னை பற்றி பாடி உங்கள்கிட்ட வந்திருக்கோம் இப்போது. அதனால் எங்களுக்கு ஞானம் பிறந்திருக்கு. அந்த முன்னிலையை நீ அவசியம் தெரிந்து கொண்டு எங்களை அனுகிரகிக்க வேண்டும். நாங்கள் அதற்காக வந்திருக்கோம் சொல்லலாம் அங்கே. அதனால் வந்துன்னை சேவித்து, உன்னைன்னா நீ ஆஸ்திரர்களுக்காக உயிரையும் விடுவன் என்பது எங்களுக்கு தெரியும். அதனால் நீ ஆஸ்திரர்களாக பக்தர்களாக இருந்தால் உன்னோட உயிரையும் கொடுப்பேன் எங்களுக்கு தெரியும். உயிரையும் விடுவேன், பிராட்டியம் விடுவேன் என்றும் க்ஷணமும் பிரியாத லக்ஷ்மணையும் விடுவேன் என்றால் அப்படிப்பட்ட உன்னை வந்து அடைகின்றோம். அதனால் என்ன சொல்லலாம் பகவான், ஆஸ்திரதற்கோசரம் யாராக இருந்தாலும் நான் விட்டுடுவேன். லக்ஷ்மணனாக இருந்தாலும் சரி, பிராட்டியாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் விட்டுட்டு ஒரு க்ஷணம் கூட பிரியாத ஆஸ்திரதர்களோடு இருப்பேன்னு சொல்லி நீ சொல்லுவேனுங்க எனக்கு தெரியும். அதனால் உன்னை சேவித்துன்னு நாங்கள் குற்றம் செய்தோம். எங்களுடைய சுரூபத்தை அறியாவிடனும் உன் சுரூபத்தை அறியாமல் இருந்தது குற்றம். நாங்கள்லாம் எப்படின்னு கேட்டால் நாங்கள் குற்றம் செய்தோம். எங்களுடைய சுரூபத்தை அறியாவிடலும் உன்னோட சுரூபத்தை அறியாமல் இருந்தது எங்களோட குற்றம். அறிந்திருந்தால் நாங்கள் வந்திருக்க மாட்டோம். நாங்கள் அப்படிலாம் இருந்ததுன்னு நாங்கள்லாம் வந்திருக்க மாட்டோம். நீ நட்பை எதிர்பார்ப்பவன். அதனால் நீ எப்போ தான் உனக்கு எப்படின்னு கேட்டால் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் தான், எல்லாரோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் உனக்கு கண்ணனுக்கு. அதனால் வணக்கத்தை எதிர்பார்ப்பவன் அல்லன். அதனால் உன்னை நாங்கள் சேவிக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டேன். நட்பு தான் உனக்கு பெருசு. அதனால் உன்னை பஜிப்பது இன்பத்தை அளிக்கக்கூடியது. அதனால் உன்னை நாங்கள் சொல்லது எங்களுக்கு இன்பத்தை அளிக்கக்கூடியது. ஓர் அஞ்சலியம் உடனுக்காக மாட்டாது பகவத் கிருபை என்று பூர்வாச்சாரியார் வாக்கு. அதனால் ஒரு அஞ்சலியும் உண்டு. அதனால் ஒரு அஞ்சலி பண்ணாலே உண்டனுக்கு மாட்டாது எனக்கு. அப்படிலாம் நீ என்ன பண்ணுவான்னு கேட்டால் எதையும் நீ வணக்கத்தை எதிர்பார்ப்பவன் கிடையாது. அப்படி இருந்தாலும் உன்னை பதிப்பது தான் உனக்கு இன்பத்தை அளிக்கக்கூடியது. ராமாவதாரத்தில் உனக்கு வசப்பட்ட சுக்ரீவனை அல்லவோ நாதனாக்கு விரும்பினாய். சுக்ரீவ சரணம் கதகா என்று சுக்ரீவனுக்கெல்லாம் அனுகிரகம்லாம் பண்ணேன். அப்படி விசேஷமாக சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள்களாய் என்று விசேஷமாக அனுபவிக்கிறாருங்க. மேற்கொண்டு நம்ம அடுத்த இதில் மேற்கொண்டு இந்த பாசுரத்தை அனுபவித்து வங்கக்கடல் கடை இந்த பாசுரத்தை முடிக்கலாம்.
சதமகமணிநீலா சாருகல்காரகஸ்தாஸ்தனபிரணமிதாங்கி சாந்திரபாசல்ல சிந்து அழகவனேதாபிஸ்ரக்பிரா கிருஷ்ணநாதா விலசதிகிருதி கோதா விஷ்ணுச்சித்தாத்மஜானः இது விகிதபக்தேருத்திதம் வெங்கடேசாத் பகுகுணரமணீயாம் பக்தி கோதாஸ்துதம் யா சபவதி பகுமான்ய ஸ்ரீமதோ ரங்கபத்து சரணகமல சேவா சாஸ்வதிம் புபிஷே திருவாடி பூரத்து ஜகத்துதித்தாள் வாழியே திருப்பாவே முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமுனைக்கு பின்னானாள் வாழியே 143 வைத்தாள் வாழியே உயர் அரங்கற்கே கண்ணை உகந்தளித்தாள் வாழியே மறுவாரம் திருவல்லி வளநாடு வாழியே வண்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.